ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. தாயுள்ளம் கொண்டவர் நம் கடவுள். அவர் தாய் என்றே சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே, குறிப்பாக இந்த இணைச்சட்ட புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே தன் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார் நம் கடவுள். இந்த 21ஆம் அதிகாரத்திலே ஒரு குழப்பங்கள் வருகின்ற பொழுது ஒரு தெளிவுகள் நமக்கு எப்படி கிடைக்கும், அதை கடவுளே சொல்லி இருக்கின்றார். அந்த குழப்பங்கள் என்ன, அந்த தெளிவுகள் என்ன, இந்த குழப்பங்கள் எங்கே வரும் என்பதையெல்லாம் நமக்கு விளக்கங்கள் சொல்ல நம்முடைய தந்தை நம்மோடு இருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பாக வணக்கத்தை சொல்லி மீண்டுமாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அதாவது ஒரு பிள்ளை குழம்பி இருக்கிறான் அப்படின்னா அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை. ஒரு பெற்ற தந்தையாகிய இந்த கடவுள் என்னென்ன குழப்பங்களுக்கு தெளிவுகளை கொடுக்கின்றார் என்று இந்த அதிகாரத்திலே உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். சரி, நீங்கள் சொன்னது போன்று உங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், பல தெளிவில்லாத விஷயங்களுக்கு தெளிவான விளக்கங்களையும் முடிவுகளையும் தரக்கூடியதாக இந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னா பல விஷயங்கள் இந்த இதில் வருகிறது. எதுக்குன்னு சொன்னால் துல்லியமான சில சட்ட நெறிகள் இங்கு வருகிறது. நம்ம வாழ்க்கையை மட்டுமே, நம்முடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் பல அம்சங்களை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை. சாப்பாடு, தூக்கம், அது மட்டுமா வாழ்க்கை? எவ்வளவோ இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளவு மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளவு செய்திகளை கேட்குறோம், எவ்வளோ செயல்களை செய்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையுமே பலவிதமான அம்சங்களை கொண்டது, துல்லியமான அம்சங்களை கொண்டது. எனவே இஸ்ராயல் மக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சில தெளிவுகளை கொடுக்க வேண்டும் என்பதும், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைந்த பிறகு அந்த மக்கள் தெளிவில்லாமல் வாழக்கூடாது. ஐயோ, மோசே இதெல்லாம் நமக்கு கற்றுத்தரலையே, இதெல்லாம் யாவே கடவுள் நமக்கு சொல்லித்தரலையே என்ற ஒரு நிலை வரக்கூடாது. அப்படி ஒரு நிலை வந்து விட்டதென்றால் அங்கு உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுவிடும். தெளிவில்லாத நிலை வரும்போதுதான் குழப்பங்கள் வரும். அதுதான் உள்நாட்டு குழப்பங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய நீதிமன்றம், நீதிமுறை, அந்த நீதிமன்ற முறைகள் தெளிவாக இருந்தது என்றால் அந்த நாடு காப்பாற்றப்படும். என்றைக்கு நீதித்துறையிலே கருப்பு ஆடுகள் சேர்ந்து விட்டதென்றால் அத்துடன் அந்த நாடே அழிந்து போகும். இது உண்மை. ஸோ இது நீதித்துறை சார்ந்தது. என்னென்ன பல்வேறு குழப்பங்கள், அந்த குழப்பங்களில் இந்த விஷயத்தை நீ சரியாக செய்வா என்று கடவுளே அதில் சொல்லுகிறார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டம் அப்படின்னு இல்லை, பல சட்டங்கள் இருக்கின்றன, பல தெளிவுகள் இருக்கின்றன, பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்போ 1வது வசனத்தில் போகும்போது நமக்கு பார்ப்போம். 21:1, நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தால். ரைட். ஸோ ஒருவர் கொலையுண்டு கிடக்கிறார், கொலை செய்தவன் யார் என்று தெரியவில்லை. சந்தேகத்துக்காக ஒருத்தனை பிடிச்சு கொள்ளவும் கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் மடையர்களே அல்ல. நம்ம முந்தின சில அதிகாரங்களில் பார்த்தோம், ஒருவன் உண்மையிலேயே கொலை செய்தான் என்றால், ஆனால் அந்த கொலைக்கான காரணத்தையே துல்லியமாக ஆராய்ந்தவர்கள். அந்த கொலைக்கான காரணம் தெரியாத வரைக்கும் அவனுக்கு தீர்ப்பிடக்கூடாது என்பதற்காக அடைக்கல நகர்களை ஏற்படுத்தியவர்கள், அந்த அடைக்கல நகரத்தையும் துல்லியமாக ஏற்படுத்தியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவன் கொலையுண்டு கிடந்தால், கொலையாளி யாரென்று தெரியாமல் இருந்தால், சந்தேகத்தின் பேரில் எதுவுமே செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. ஸோ அப்படின்னா கொலை உண்டவன் என்றால் முற்காலத்தில் எல்லாம் சொன்னால் இதை விஷம் வச்சு கொள்றதில்ல, மாறாக இரத்தம் வெளியே சிந்தக்கூடிய அளவுக்கு இரத்த பழி தான் இங்கே மெயின். அதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். இரத்தம் என்பதற்கே ஒரு பயமும் ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் உண்டு.
காரணம் என்ன? இரத்தம் என்பது உயிர். ஸோ அந்த உயிர் கீழே கிடைக்குது. அதுக்காண்டி தான் ரொம்ப கவனமாக அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எனவே கொலை என்றால் இரத்தப்பழி தான் அங்கே வரும். ஸோ 2வது வசனம் வாசிக்கிற பொழுது தெரியாத அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற 2வது வசனம் சொல்லும். உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கெடுப்பவனை சுற்றிலுமுள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்கள். கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகிலுள்ள நகரத் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர். அப்போ முதல்ல என்னன்னா, கொலையுண்ட நகரத்தினுடைய அந்த இடம், த நியரஸ்ட் பிளேசஸ் பார்த்தீங்களா, அதுக்காக 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியவர்கள்லாம் வர வேண்டிய தேவையில்லை. அந்த கொலை உண்டு ஒருவன் கிடக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று கூட வேண்டுமாம். எதற்காக ஒன்று கூட வேண்டும் என்றால், சிந்தப்பட்ட அவனுடைய இரத்தம் பழி தீர்க்கு மட்டும் கூக்குரலிடுமாம். இது அவருடைய நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை நல்லதை தான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஏன்னா சும்மா எல்லாரையும் வரேன் போகிறவங்களாம் வெட்டி போயிட்டு இருக்க முடியாது. அநீதமாக இரத்தமே சிந்தப்படக்கூடாது, அதுவும் அநீதமாக சிந்தப்படவே கூடாது. எனவே தான் அவங்களுக்கு அந்த ஒரு மனசாட்சி இருந்தது. இது ஒரு நல்ல மனசாட்சி. சிந்தப்பட்ட அவனுடைய இரத்தம் பழி தீர்க்கு மட்டும் இந்த பூமியிலிருந்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கு. அதை நம்ம பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. சிந்தப்பட்ட அவனுடைய இரத்தத்தினால் நிலம் அழுக்காகி விட்டதா, நிலம் தன்னுடைய புனிதத்தை இழந்து விட்டது. எண்ணிக்கை நூல் 35:33. நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள். இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும். நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தியவனின் இரத்தமே ஈடு செய்ய முடியும். பார்த்தீங்களா, அதனை சிந்தியவனின் இரத்தமே ஈடு செய்ய முடியும். அதனால தான் முந்தின அதிகாரங்களில் பார்த்தோம், ஒருவன் கொலை செய்தான் என்றால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் சிந்திய இரத்தம் அவனுடைய இரத்தத்தால் ஈடு கட்டப்பட முடியும். அது அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், யார் கொலை செய்தா என்றே தெரியாது. அவனுடைய இரத்தம் பூமியில் கொட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய இரத்தம் அந்த பழிக்காக பூமியிலிருந்து கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறது. ப்ளஸ் அவனுடைய இரத்தம் பூமியில் பட்டதால் பூமி அழுக்காகிவிட்டது. அதான் அது சொல்கிறது இந்த எண்ணிக்கை நூல். பூமியை நீங்கள் அழுக்குப்படுத்தாதீர்கள், அழுக்காகிவிட்டது. இப்போது அந்த இரத்த பழி கூக்குரல் இடுகிறது அல்லவா, அதுக்கு செவி சாய்க்கணுமா, இல்லைனா அது கூக்குரல் இட்டுக்கொண்டே இருக்குமா. ப்ளஸ் அழுக்கான பூமியை, தீட்டுப்பட்ட பூமியை புனிதப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்துறதல்ல, தண்ணி வச்சு கழுவிடுறதல்ல, புனிதப்படுத்த வேண்டும். இதனை நான் ஒரு நல்ல மனசாட்சியாக பார்க்கிறேன், ஒரு சமூக மனசாட்சியாக பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்திற்கு ஒரு தேவையான மனசாட்சியாக பார்க்கிறேன். அதில் இந்த சமூக மனசாட்சியில் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஒருவன் இறந்து கிடந்தால் இந்த சமூகமே அதற்கு பொறுப்பு. என்ன அழகான ஒரு சிந்தனை பார்த்தீங்களா. அதற்காக அந்த சமூகத்தினுடைய பெரியவர்கள் எல்லாரும் ஒன்றா வர்றாங்க. அவன் அந்த ஓடை அருகே இன்றைக்கு ஒரு பிணம் ஒதுங்கியது, உடனே வர்றாங்க. நம்ம பாவம் காவலர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை செய்கிறார்கள், அடக்கம் செய்கிறார்கள். அத்துடன் முடிந்து விடுகிறது. முடிந்தது என்றால் விசாரணை, தேடுதல். முடியவில்லை என்றால் அப்படி முடிந்து விடுகிறது. அந்த அன்றைக்கு இருந்த சமூக மனசாட்சி இன்றைக்கு இல்லையே. அந்த குற்றம் செய்தவனை கண்டுபிடிக்கின்ற வரைக்கும் தேடுதல் என்பது குறைவாக இருக்கிறது. ப்ளஸ் அந்த இரத்தப்பழிக்காக, அந்த இரத்தப்பழி பூமியை அழுக்காகிவிட்டது. அந்த சிந்தனை வேணுங்க நமக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பூமியில் கொட்டிகிட்டு இருக்க முடியாது, பூமியை மாசுபடுத்த முடியாது. கரெக்டு தானே? அதுவும் அநீதமாக ஒருவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்றால், பூமி மாசுபட்டது என்றால் புனிதப்படுத்தப்பட வேண்டும். எனவே எனக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சமூக மனசாட்சி தேவை. ஒருவருடைய பிணம் அங்கே கிடக்கிறது என்றால் அதற்கு இந்த பிணம் அதை இயற்கையாக இறந்தவர் அல்ல, கொலை செய்யப்பட்டு கிடந்தார் என்றால் அதற்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது ஜாதி மத பேத இனங்களை தாண்டிய ஒரு மனசாட்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி என்றைக்கு வருகிறதோ அது உண்மையிலே இறையாட்சி மனசாட்சி.
அதுதான் இறையாட்சி, மனசாட்சி. சரி, அந்த பெரியோர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை வாசிங்க. கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகிலுள்ள நகர் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர். வெரி குட். வெயிட். ஸோ அதில் பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க சொன்னால், அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் கொலையாளி கண்டுபிடிக்கப்பட முடியாத பொழுது அந்த பழியும் பாவமும் ஷிஃப்ட் ஆக்கப்படுகிறது. யாருக்கு மாற்றப்படுகிறது என்றால், அந்த நகரத்தினுடைய பெரியோர்களுக்கு, முதியோர்களுக்கு மாற்றப்படுகிறது. புரியுதா? அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அந்த நகரத்தினுடைய பெரியோர்களும் முதியோர்களும் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் என்று. என்ன, யாரும் பொறுப்பெடுக்க ஆள் இல்லைல்ல, அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். பொறுப்பெடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆட்டு கிடாரி இல்லைன்னா ஒரு கன்று அப்படிங்கிறத ஒன்று தேடுறாங்க. அதாவது அது கடினமான வேலைக்கு பழக்கப்படுத்தப்படாத ஒன்று, ஃப்ரெஷ்ஷான ஒன்று, நுகத்தடி, தோளில் நுகத்தடி இல்லாத ஒன்று, சுமை சுமக்காத ஒன்று, ரியலி ஃப்ரெஷ், அப்பழுக்கற்ற ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு கிடாரி, ஒரு கன்றுக்குட்டி செலக்ட் பண்ணப்பட வேண்டும், தேர்வு செய்யப்பட வேண்டும். அடுத்த வாசிங்க. பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததுமான நீரோடுதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர். சரி, அப்போ இப்போ யார் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், அதாவது நகரத்திற்கு வெளியே கொண்டு போகிறார்கள். அங்கே அந்த பெரியோர்களும் அந்த முதியோர்களும் சேர்ந்து முதல்ல அவங்க செய்யக்கூடியது அந்த கிடாரியினுடைய கழுத்தை முறிக்கிறார்கள். அடுத்த வாசிங்க. அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியின் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும். ஸோ இது யாருடைய முன்னிலையில்? அதாவது பெரியோர்கள் செய்வாங்க. அடுத்து அவங்க என்ன செய்வாங்க நம்ம பார்ப்போம். பெரியவர்கள் செய்வாங்க. ஆனால் யாருக்கு முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும் என்றால், லேவியர் குருக்கள் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு நகரத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் யார் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க? லேவிய குருக்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையே நீதி வழக்குகளுக்கு தீர்ப்பிடுதல், சட்டம் கற்றுக் கொடுத்தல், குருக்களுக்கு பணி செய்தல், இப்படிப்பட்ட வேலைகள், அல்லது குருவாக பணி செய்தல், இப்படிப்பட்ட வேலைகள் லேவிய குடும்பங்களுக்கு இருப்பதால் அவர்கள் முன்னிலையில் தான் இது செய்யப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்குமே அங்கு சாட்சியங்கள் தேவை. அதில் ஒரு லேவிய குரு வந்தால் போதுமா? இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட லேவிய குருக்கள் தான் வரணும். ஏனென்றால் சாட்சியம் என்பதை இரண்டும் அதற்கு மேற்பட்டதும். சரி, அடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இங்கே கூட குருக்கள் முன்வர வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அதான் லேவிய குருக்கள், அந்த லேவிய குருக்கள் முன்வர வேண்டும். ஆமாம், ஷார்ப்பாக தான் இருக்கிறாங்க. அந்த குருக்கள் முன்னிலையில் தான் நடத்தப்பட வேண்டும். சும்மா இவங்க பெரியவர்கள் மட்டும் போய் அதை நடத்திட்டு வர்றதல்ல, குருக்கள் முன்னிலையில் தான் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த இறை பிரசன்னத்தினுடைய பிரதிபலிப்பாக, இறைவனுடைய பிரதிபலிப்பாக பார்க்கப்பட்டவர்கள். ப்ளஸ் அவர்கள் ஏற்கனவே அந்த நடுவர் மன்றத்தின், நீதிமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் என்று கருதப்பட்டவர்கள், கணிக்கப்பட்டவர்கள். ப்ளஸ் அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டியவர்கள். ரைட், அதில் பொய் சாட்சியெல்லாம் இருக்கக்கூடாது, உண்மையான சாட்சி. ரைட். அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர் தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்தச் சொல்ல வேண்டியது, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதுமில்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. ரைட், இதுதான். ஸோ தங்களுடைய எல்லா கைகளையும் கழுவி, எவ்வளோ துல்லியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒருவேளை நமக்கு இது நினைக்கலாம், இது ஒரு சடங்காக இருக்கும் என்று. இன்றைக்கு அது சடங்காக மாறிவிட்டது. ஆனால் இன்னைக்கு எனக்கு நிச்சயமாக தெரிகிறது, அன்றைக்கு அதை அவர்கள் சடங்காக செய்திருக்க மாட்டார்கள். உள்ளத்தில் உள்ளதை அப்படி உரைத்திருப்பார்கள், செய்திருப்பார்கள். அந்த பெரியோர்கள் அவ்வளவு இப்படிப்பட்ட பெரியோர்கள் சொல்ல வர, கொஞ்சம் வித்தியாசமான பெரியவர்களும் இருந்திருக்கலாம், இல்லை என்று எல்லா சமூகத்திலும் தான் இருக்குதே.
ஆனால் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல பேர் கொண்ட, அப்படி தானே இருக்குது, பெரியவர்கள் முதியோர்கள் நல்ல பேர் கொண்ட நல்ல மனசாட்சி கொண்ட அவங்க தான் இந்த வேலை செய்ய வர்றாங்க. ஸோ அவர்கள் முதலில் தங்கள் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டுமா, ஏனென்றால் தங்களோட அழுக்கான கைகளை அதில் போடக்கூடாது. ஒன்று, தங்கள் கைகளை கழுவி கொண்டதால் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுகிறார்கள், அந்த ஆட்டு கிடாரியின் மீது கைகளை வைத்துக்கொண்டு, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. ஸோ இந்த ஆட்டுக்கிடாரின் மீது கைகளை வைப்பதாலும் அந்த மேலே சொன்ன வார்த்தைகளை சொல்வதாலும் இந்த இஸ்ரேலுடைய பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நல்ல ஒரு காரியம் செய்கிறார்கள். எப்படி என்றால், அநீதமாக சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக நிலத்திடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். நம்ம மன்னிப்புன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மனிதர்கள் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். முதல்ல நிலத்திடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அடுத்தது கொலையுண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த பிணம் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். பிணத்துக்கு முன்னால் அல்ல, பட் அவரை நினைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அடுத்தது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். இதில் என்ன வருதுன்னு சொன்னால், முதல்ல மன்னிப்பு கேட்பதால் அது என்ன அழகான ஒரு தாட்சியான மனப்பான்மை. ஒன்று, பொறுப்புகளை தங்கள் மீது எடுத்துக்கொள்வது. இவங்களுக்கு ஏன் மெனக்கெட்டுக்கு அங்கே போகணும், ஏன் மெனக்கெட்டுக்கு அந்த பொறுப்பை தங்கள் மீது எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அதுவே ஒரு கொலை. ஒரு நல்ல காரியம்னா பரவாயில்லை, அதுவே ஒரு கொலை. அந்த கொலைக்கான பொறுப்புகளை இந்த நகரத்து முன்னோர்கள், நகரத்து பெரியோர்கள், முதியோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதுவே ஒரு பெரிய மனப்பான்மைங்க, அதுவே ஒரு பெரிய பொறுப்பு உணர்வு. அடுத்தது, இந்த 3 பேரிடமும் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள். இன்னொன்று காரியம் என்னவென்றால், எதற்காக இதனை இந்த பெரியோர்கள் செய்கிறார்கள் என்றால், இதன் மூலமாக இந்த செய்கை மூலமாக ஒரு சடங்காக நாம் நினைக்கலாம், கேள்வி கேட்கலாம், என்ன அப்படி செய்த உடனே எல்லாம் சரியாயிட்டா? கொலை செய்தவன் தெரியாத பொழுது வேறு என்ன செய்வது? அதான் பிரச்சனை. அன்றைக்கு அந்த மூப்பு நாய்கள், அந்த சிஸ்டம் எல்லாம் இல்லை, அதனால் அன்றைக்கு அதை செய்தார்கள். இன்றைக்கு நம்ம கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள சிஸ்டம் வேறு. நம்ம 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்பாக உள்ளதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அதை செய்வதன் மூலமாக இன்னொரு முக்கியமான ஒரு செயலை செய்கிறார்கள். அது என்ன செயலுன்னு சொன்னால், அந்த நகரத்து மக்களையும் அவர்களையும் மாபெரும் தண்டனையிலிருந்தும் சாபத்திலும் இருந்தும் காப்பாற்றுகிறார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், கடவுள் இந்த நகரத்தை தண்டித்து விடுவார், சாபமிட்டு விடுவார். ஏனென்றால் அநீதமாக என்ன சிந்தப்பட்டிருக்கிறது? ரத்தம் சிந்தப்பட்டு. எனவே ஒரு சமூகத்திற்காக பொறுப்பு எடுத்துக்கொண்டு அந்த சமூகத்திற்காக மன்னிப்பு கேட்பதும், அந்த சமூகத்திற்காக பாவ பரிகாரம் செய்வதும், அந்த சமூகத்தை பாதுகாப்பதும் முன்னைய முதியோர்கள் பெரியோர்களுடைய கடமையாக இருந்திருக்கிறது. இதுவல்லவா புனிதம், இதுவல்லவா தூய்மை, இதுவல்லவா முழுமை, மனிதத்தினுடைய முழுமை, இதுவல்லவா தெய்வீகம். இப்படி ஒரு சமூக மனசாட்சி அன்றைக்கு இருந்ததுங்க. இன்றைக்கு இந்த சமூக மனசாட்சி இல்லை. நான் இதன் மூலமாக ஒரு சின்ன சிந்தனை, உங்களுக்கு ஏதாவது சிந்தனை எழுகிறதா? இதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிலாத்து கை கழுவியதான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமாம், அதே தான். அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் தங்களால் முடியாத பொழுது கை கழுவி விடுவார்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீது, எங்கள் குழந்தைகள் மீது இல்லை அப்படின்னு பிலாத்து சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் மீது இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இரத்தப்பழியை சுமப்பது என்பது அது அவ்வளவு பயம். மனசாட்சி உள்ளவர்களுக்கு பயம், மனசாட்சி இல்லாத மனிதர்களுக்கு இரத்தப்பழி ஒன்றுமே இல்லை. தண்ணி மாதிரி அவங்க வெட்டிட்டு போயிடுறாங்க. இருக்கக்கூடாதுங்க, அப்படி செய்யக்கூடாதுங்க. என்றாவது ஒரு நாள் அந்த ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். என்றாவது ஒரு நாள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே அது நடக்கும். எல்லாரையும் ஏமாற்றலாம், உண்மைதானே? எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் 2 பேரை ஏமாற்ற முடியாது. காலமும் கடவுளும், டைம் அண்ட் காட், இந்த 2 பேரையும் ஏமாற்றவே முடியாது. இந்த 2 பேரும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம். காலம் நம்மை பின்தொடர்கிறதாம், கடவுளும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். திரும்பி எட்டி பார்த்தா, இங்கே எட்டி பார்த்தா தெரியாது, ஆனால் 2 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, இந்த காலத்தையும் கடவுளையும் ஒன்றிணைத்து பேசுவதுதான் நம்முடைய கீழ்த்திசை நாடுகளுடைய பாணியாக இருக்கிறது.
ஒரு மனிதன் இறந்து விட்டால் என்ன சொல்கிறோம்? அவர் காலமாகிவிட்டார். அவர் காலமாகிவிட்டார். அதாவது அவர் காலம் ஆகிவிட்டார். கடவுளோடு சென்று விட்டது தான் இறப்பு, கிறிஸ்தவ நம்பிக்கைப்படியும் மற்ற எல்லா மதங்களின் படியும். ஆனால் இன்னொரு வார்த்தையில் நம்ம என்ன சொல்கின்றோம்? அவர் காலம் ஆகிவிட்டார். அப்படின்னா காலத்தோடு இணைந்து விட்டாராம். இனி அவரை காலத்திலிருந்து பிரிக்க முடியாதாம். அதைத்தான் நமக்கு என்ன சொல்கிறோம்? எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? நீடித்த, நிலையான அப்படிங்கிறது சொல்கிறதாகும். ஸோ நமக்கு ஒரு நபர் இறந்து விட்டால் அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற பொழுது நமக்கு நிலையான பேரின்பத்தை கடவுள் கொடுப்பாராக. அந்த நிலையான என்பது எட்டர்னிட்டி. ஸோ ஹீ ஜாயின்ட் தி எட்டர்னிட்டி. கரெக்டு தானா? ஹீ இஸ் யுனைடெட் வித் எட்டர்னிட்டி. ஸோ காலமும் கடவுளும் யாரும் மாற்ற முடியாது, மாற்றவும் முடியாது. இஸ்ரேலில் இப்படி மாசற்ற முறையில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு ஒரு சமூகம் பொறுப்பு எடுத்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றுமே அறியாத ஒரு சமூகம் பொறுப்பு எடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதில் என்ன பார்க்குறேன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் என்னை பாதிக்கிறது, எங்களை பாதிக்கிறது, 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அவனையும் பாதிக்கிறது. அது ரொம்ப அருமையான ஒரு மனசாட்சி, அழகான ஒரு மனசாட்சி. ஸோ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் என்னை, எங்களை, நம்மை பாதிக்கக்கூடியது மட்டுமல்ல, பதியக்கூடியது. இந்த சமூகத்தில் பதிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தில் பதியக்கூடியது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திலே பதியக்கூடியதாகும். நாம் இன்றைக்கு இந்த அறையிலிருந்தோ வெளியிலிருந்து பேசக்கூடியது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பதிகிறது. உண்மைதானே? ஸோ அன்றைய அந்த சமூகம் என்ன செய்கிறது என்றால், பாதிக்கக்கூடியதையும் பதியக்கூடியதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள், பொறுப்பு எடுத்துக்கொண்டார்கள். அதனால்தான் பொறுப்பு எடுத்துக்கொண்டார்கள். அந்த பொறுப்பு என்பது ஒரு பாவ பரிகாரமாக மாறியது. அது ஒரு அழகான சமூக மனசாட்சி. அத்தகைய சமூக மனசாட்சி இன்றைய வாழுகின்ற உலகத்தில் இல்லை. இது ஒரு பெரிய குறை, இது ஒரு பெரிய துக்கம், இது ஒரு பெரிய சோகம். அடுத்தது, நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் இந்த பூமியை பாதிக்கிறது. பூமியை பாதிப்பது மட்டுமல்ல, பூமியினுடைய சமநிலையை பாதிக்கிறது. இந்த பூமியினுடைய பேலன்ஸ் இருக்கலாம், எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்கிறோம், எர்த் பேலன்ஸ். இந்த பூமியினுடைய சமநிலை பாதிக்கிறது. இந்த பூமியினுடைய சமநிலை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய சமநிலையை பாதிக்கிறது. அது உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சிரித்து விட்டேன் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன? என்னுடைய சிரிப்பு இந்த பிரபஞ்சத்தில் போகிறது, என்னுடைய அழுகை இந்த பிரபஞ்சத்தை தொடுகிறது, என்னுடைய அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தை அதிர வைக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க, கடலில் எவ்வளவு, கடல் மாபெரும் சமுத்திரம், தண்ணீர். உங்களுடைய ஒரு கண்ணீர் துளி அந்த கடல் மாபெரும் சமுத்திரத்தில் சேர்ந்தால், வாட் இஸ் கடல் அன்றைக்கு? கண்ணீர் கடல் இல்லை, கடல் மாபெரும் சமுத்திரம் ப்ளஸ் ஒரு துளி கண்ணீர் பாதிக்குதுங்க. ப்ளஸ் ஒரு துளி கண்ணீர். அந்த சமுத்திரத்தினுடைய அளவை பார்க்கவே முடியாது, கரைந்து விடுகிறது. இருந்தாலும் அந்த கடலுக்கு நான் என்ன பெயர் கொடுப்பேன் என்றால், கடல் ப்ளஸ் ஒரு துளி தான், ஒரு துளி கண்ணீர். இதுதான். எனவே நம்ம எல்லாரும் ரொம்ப ஒரு தனித்தீவு என்று தான் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி மனித சாட்சி மனசாட்சி போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறுங்க. தனித்துவம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சந்தோஷம். ஈச் அண்ட் எவ்ரி மேன் இஸ் யுனீக். தனித்துவம் வேண்டும். ஆனால் பல நேரங்களில் மக்கள் குழம்பி விடுகிறார்கள். நாம் எதிர்பார்க்கக்கூடிய, நாம் விரும்புகின்ற தனித்துவம் என்பது பல நேரங்களிலே தனிமைத்துவமாக மாறிவிடுகிறது. கரெக்டு தானே நான் சொல்லக்கூடியது? தனித்துவம் வேறு, தனிமைத்துவம் வேறு. தனிமைத்துவம் என்பது நான் அவர்களை விட்டு பிரிந்து நிற்கிறேன். அண்மையில் ஒரு பேச்சாளர் அழகாக பேசினார். எப்படின்னு சொன்னால், சென்னையில் மழை வெள்ளம் வந்தது.
அப்படியே மழை வெள்ளம் வந்து வீட்டை இந்த கீழ் மாடிகளை கீழ்த்தரைகள் முதல் மாடியெல்லாம் அப்படி நிரம்பிட்டு இருக்கிற பொழுது மேல் மாடியில் மேல் தட்டில் சந்திச்சாங்களாம். சந்தித்து ஹலோ ஹலோ அப்படின்னு சந்தித்து கொண்டாங்களாம் முதல் முறையாக. இத்தனைக்கும் அவர்கள் 10 வருஷமாக அங்கே குடியிருக்கிறாங்களாம். ஃப்ளாட். இத்தனைக்கு எத்தனை வருஷமாக குடியிருக்கிறாங்க? 10 வருஷம். இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் சொன்னதில் ஒரு அதிமிக நகைச்சுவை இருக்கலாம், ஆனால் அடிப்படை இருக்கிறது. சரிதானே? அடிப்படை உண்மை இருக்கிறது. இவர்களெல்லாம் தனித்துவம் தேட வேண்டும் என்பதற்கு பதிலாக புவர் ஃபெலோஸ் தனிமைத்துவத்தை தேடுகிறார்கள், தனித்தீவை தேடுகிறார்கள், தனித்தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே உண்மையில் இவர்கள் எல்லாமே ஒரு சமூகத்தினுடைய குற்றவாளிகள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நான் செய்வது இந்த சமூகத்தை பாதிக்காது, அதுபோன்று இந்த சமூகம் செய்யக்கூடிய செயல்களும் என்னை பாதிக்காது. தவறு. இது இன்றைய நவீன குற்றம், பாவம். இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த பூமியினுடைய சமநிலையை பாதிக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய சமநிலையை பாதிக்கிறது. அதில் தான் நான் என்ன சொல்ல வருவேன்னு சொன்னால், நாம் நல்லது செய்தால் இந்த பிரபஞ்சம் நலமாக இருக்கும், நாம் கெட்டது செய்தால் இந்த பிரபஞ்சம் கெட்ட விதத்தில் பாதிக்கப்படும். நாம் நல்ல வார்த்தைகளை பேசினோம் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே நல்ல அதிர்வுகள் ஏற்படும். நாம் தேவையில்லாத கோபமான அப்படி பேசினோம் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே கோப அதிர்வலைகள் இருக்கும். கரெக்டாக தான் நான் சொல்லக்கூடியது. ஒரு மரத்தில் போய் நீங்கள் கோபப்பட்டு பாருங்கள், மரம் வாடி விடுமாம். ஒரு பால் கொடுக்கின்ற பசுவிடம் சென்று நீங்கள் கோபமாக பேசுங்கள், வாலாட்டாது. இதெல்லாம் ஒரு நாயிடம் சென்று நீங்கள் கோபமாக பேசுங்கள், நம்மை பார்த்து குறைக்கத்தான் செய்யும். அதே அந்த நாவிடம் பண்பாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள், அப்படியே வாழ். எல்லாருக்குமே நல்லது என்ன என்பதை புரியக்கூடிய சக்தி இருக்கிறது, நல்லது இல்லாதது என்ன என்பதை புரியக்கூடிய சக்தி இருக்கிறது, நன்மை என்ன தீமை என்ன என்பதை புரியக்கூடிய சக்திக்கு ஒட்டுமொத்தமான இயற்கைக்கு இருக்கிறது, காது கேளாத சுவருக்கும் இருக்கிறது, நம்மை விட தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்திற்கும் இருக்கிறது. எனவே தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, வாழுகின்ற பொழுது மனிதர்களை தான் இந்த பூமியினுடைய மனிதர்களே இந்த பிரபஞ்சத்தினுடைய சமநிலையை பாதுகாப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். வெறுப்பு பேச்சுக்கள், தன்னல பேச்சுக்கள், கோப வெறிகள், குற்றங்கள் இதெல்லாத்தையும் நிறுத்துவோம், இந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தினுடைய சமநிலையை பாதுகாப்போம். கரெக்டு தானே? எனவே தனித்துவம் வேண்டும் என்பதற்காக தனிமைத்துவ தீவிலே சிக்குண்டு அடிபட்டு உதைப்பட்டு இந்த பூமியையும் பாதித்து அவர்களும் பாதித்து இந்த பிரபஞ்சத்தையும் பாதித்து அப்படியே ஒரு அழிவுக்கு செல்வதற்கு பதிலாக லெட்ஸ் கிரியேட் எ நியூ யூனிவர்ஸ். அடுத்தது இன்னைக்கு உள்ள நாகரீகம் ப்ளஸ் நகரரீகம். ஓகே, நகரரீகம்னு அர்த்தம் நகர வாழ்க்கை, சிட்டி லைஃப். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நாகரீகம், இன்றைக்கு கலாச்சாரம், இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு மனிதர்களை அதிகமான தனிமைத்துவத்திற்கு இட்டு செல்கிறது. ஸோ தயவு செய்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்னுடைய ஏலான மட்டுமல்ல, பக்கத்து வீட்டை மட்டுமல்ல, 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் இந்த பிரபஞ்சத்தை பாதிக்கிறது என்பதை நினைத்து விட்டோம் என்றால் இன்னும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் மனிதர்களை சந்தோஷமாக வாழ முடியும், பிறரையும் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும். ரைட். ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? நீங்கள் சொல்ல வேண்டியதாவது இருக்கிறதா? தமிழ் பழமொழி ஒன்று இருக்கிறதல்ல, சொல்லுங்க. ஊரோடு ஒத்துவாழ். வெரி குட். அந்த ஊரோடு ஒத்துவாழ் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விளக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு ஊரிலே பாம்பு கறி உண்கிறார்கள் என்றால் நாம் அங்கு செல்கின்ற பொழுது நடுக்கண்டத்தை கொடு என்று கேட்டு வாங்கி உண்ணுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுதுதான் ஊரோடு ஒற்றுவாழ் என்பதற்கு வேறுபட்ட ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக ஊரோடு ஒத்துவாழ் என்றால் பொறுப்பெடுத்துக்கொள். நிச்சயமாக ஒரு சமூக பொறுப்பு, ஒரு சமூக மனசாட்சி வேண்டும். A kind of social conscience. தனிப்பட்ட மனசாட்சி போதும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. சமூக பொறுப்பு. ஏன் அந்த பெரியோர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் அந்த பெரியோர்கள் கை கழுவ வேண்டும்? அந்த மாட்டை ஏன் வாங்கிட்டு வர வேண்டும்? ஆமா, செலவு யாருக்கு வருவார்கள்? ஆனாலும் இவர்கள் பொறுத்து கொண்டு செய்கிறார்களே, ஏன் செய்கிறார்கள்? அந்த பொறுப்பெடுத்துக் கொண்டது அந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை நீங்க அதனை மூட நம்பிக்கை என்று சொல்லலாம். மூட நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் அவர்கள் எண்ணிய அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற சமூக மனசாட்சியோடு சமூக பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அதான் அதில் ஒரு பாயிண்ட்.
ஓகே. ஸோ இன்றைக்கு உள்ள நாகரீகம் நகரரீகம் எதை நோக்கி நம்ம இழுத்துச் செல்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். நன்றி. நன்றி. நன்றி தந்தை அவர்களே. இந்த மக்கள் கூட இப்பொழுதைக்கு இது என் சம்பாத்தியம், என் பணம், என்னுடையது, நான் எவ்வளவு பெரிய வீட்டையும் கட்டுவேன், கட்டிக்கொள்ளுங்கள், தவறு இல்லை. ஆனால் என் பணம் நான் எப்படியும் செலவு செய்வேன், ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டேன். ஆமாம். இந்த சமுதாயம், நான் இருக்கின்ற சமுதாயம், என் அருகில் இருக்கிறார்கள், பசியா இருக்கிறார்கள், ஒருவேளை உணவு கொடுக்க மாட்டேன், சரி, அவளுக்கு அது தகுதியானது, அங்கே கடக்கட்டும் என்று சொல்லுவேன். நாமவே பிறரை தீர்மானித்து விடுவோம், தண்டித்து விடுவோம். இந்த பணம் போதாது, இன்னும் அதிகமாக வேண்டும் என்று போவேன், என்றால் என் பணம் எனக்கு என்று சுற்றுவேன். இந்த எல்லாம் நாம் கொஞ்சம் தவிர்த்தோம் என்றால், இந்த ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்வது, எனக்கு கடவுள் இந்த ஊரில் அறிவை கொடுத்திருக்கின்றார், இந்த ஊரில் இருக்கின்ற எனக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றார், பணம் சம்பாதிக்க சக்தியை கொடுத்திருக்கின்றார், அதை வைத்துக்கொண்டு இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு மனம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் கடவுள் சொல்கிறார், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், சமூக பொறுப்பு. நன்றி. நன்றி. நன்றி தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த பகுதி மிகவும் சிறப்பான பகுதியை போன்று எனக்கு தோன்றுகின்றது. ஏனென்றால் போர்களிலே கைதான பெண்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வது நிறையவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் பேசுவதற்கு என்று. ஆனாலும் விவிலியம் என்ன சொல்கிறது என்பதை உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள ஆவலாயிருக்கின்றேன். ரைட். வாசிப்போமா? 10வது வசனம் தானே, அதை வாசிச்சிடுவோம். உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார், நீ அவர்களை சிறைபிடிப்பாய். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினாள். சரி. ஸோ முற்காலங்களில் மக்களை சிறைப்பிடிப்பீர்கள். சிறைப்பிடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் அழகிய பெண்கள் இருப்பார்கள் என்பது இயல்பு தான், இயற்கை தான். ஸோ அந்த அழகிய பெண்களை நீங்கள் உடைமை ஆக்கி கொள்ளலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்படி உடைமையாக்கி கொள்வது பண்டைய காலத்தில், பண்டைய கிழக்கு நாடுகளில் ஒரு பழக்கமாகவும் இருந்தது. இது ஏதோ ஒரு இயல்புக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஸோ பெண்களை தங்களுக்கு என்று உடைமையாக்கி கொள்ளுவது என்பது. ஆனால் பல நேரங்களிலே இது அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இட்டு சென்றது. பிடிக்கப்படுகின்ற ஆண்களோ பெண்களோ அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற வன்முறைகள் இருந்திருக்கிறது. ஸோ அவர்களை மாண்போடு நடத்தாத முறைகள் இருந்திருக்கிறது, நேயத்தோடு நடத்தாத முறை இருந்திருக்கிறது, அடிமைகளாக நடத்தக்கூடிய முறை இருந்திருக்கிறது, மிருகங்களை விட கீழாக நடத்தக்கூடிய முறை இருந்திருக்கிறது, கொல்லக்கூடிய அந்த ஒரு செயலும் இருந்திருக்கிறது. எனவே தான் இஸ்ரேல் குழுமம் இப்படி ஒரு செயலை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நுணுக்கமாக சொல்கிறார்கள். ஸோ அந்த வன்முறை, கட்டவிழ்த்து விடப்படுகின்ற வன்முறை பற்றி கூட ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேணும்னா வாசிப்போம். விடுதலை பயண நூல் 21:8. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரமில்லை, அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும். ஸோ அங்கேயும் விட்டுவிடவோ அதிகாரம் இல்லை. ஸோ அவளை மீட்கப்பட அனுமதி கொடுக்கலாம், ஆனால் அவளை விட்டுவிட அதிகாரம் இல்லை. அடுத்து அது அவளுக்கு துரோகம் விளைவிப்பதாகும். ஸோ எனவே இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த 10வது வசனம் சொல்கிறது. அப்போ தொடர்ந்து அந்த 10வது வசனத்தை நம்ம பார்க்குற பொழுது தெரியும். அப்பொழுது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ, அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டி கொள்வாள். சரி. ஸோ அவளை மனைவியாக்கி கொண்ட விரும்பினால் மனைவியாக்கி கொள்ளலாம். அவளுக்கு விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். அடுத்தது, அவளை அடிமையாக்க கூடாது, அடிமையாக விற்கவும் கூடாது. அவள் மிக மிக சுதந்திரமாகவும், விருப்பம் இல்லை என்றால் மிக மிக சுதந்திரமாகவும் மாண்போடும் மனித நேயத்தோடும் விடுதலை செய்யப்பட வேண்டும். பணத்திற்காகவோ வேறு நோக்கத்திற்காகவோ அடிமைகளாக அவர்களை விற்கக்கூடாது, அடிமைகளாக அவர்களை நடத்தவும் கூடாது. ஸோ இத்தகைய சட்ட முறைமைகள் மூலம் போரில் கைப்பற்ற பெண்களாயினும்
அவர்கள் உரிமையோடும் மாண்போடும் நடத்தப்படுவது பற்றிய ஒரு கரிசனை இருந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் வாசித்தீர்கள் என்றால் அந்த நகம் மழிக்கப்படுதல் அதெல்லாம் வரும். எவ்வளவு நாள் அது நடக்கும், எவ்வளவு நாட்களுக்கு பிறகு அவன் அவளோடு உறவு கொள்ளலாம், மனைவியாக்கலாம் என்பது. ரைட், அதை வாசிங்க தொடர்ந்து. அவள் சிறை கைதியின் ஆடையை கழற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி 1 மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள். அதன்பின் நீ அவளோடு கூடி அவள் கணவனாவாய், அவள் உனக்கு மனைவியாவாள். இந்த 1 மாத காலம் என்பது எதற்காக? அப்படித்தானே, 1 மாத காலம். அடுத்தது அதாவது தலை முடியை மழித்தல், நகங்களை வெட்டுதல். ஸோ பழைய தலைமுடிகள் என்பதும் பழைய நகங்கள் என்பதும் அவளுடைய பழைய வேர்களையும் வாழ்க்கையினையும் குறிக்கும். பார்த்தீங்களா? ஸோ 1 மாத அவள் தலைமுடியை மழித்து நகங்களை வெட்டி தன்னுடைய பழமையை, தன்னுடைய வேர்களை மாற்ற வேண்டுமாம். அந்த 1 மாத காலமும் அவள் தன்னுடைய தாய் தந்தையை நினைத்து துக்கம் கொண்டாடுகின்றாளாம். புரிகிறதா? அந்த 1 மாத காலமும் அவளுடைய மண், அவளுடைய மனிதர்கள், அவர்களுடைய மலர்ந்த நினைவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனதிலிருந்து போவதற்காக, எடுப்பதற்காக அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள் இந்த 1 மாதம் என்பது. அடுத்தது அவள் கைதியின் ஆடைகளை அணியாமல் இன்னொரு புதிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த 1 மாத காலமும் பழைய ஆடை, பழைய வாழ்க்கை என்பதற்கு அடையாளம். அதெல்லாம் முடிந்து விட்ட பிறகுதான் புதிய ஆடையை அவள் அணிந்து கொள்ளுகிறாள் அப்படிங்கிறதாக்கம். ஸோ மயிர் மழிக்கிறதுக்கு காரணம் இல்லை, மயிர் மழித்து அவள் ஒரு குழந்தையைப் போல மாறுகிறாளாம். ஒரு குழந்தையுடைய தலைமுடி எப்படி அந்த பிறக்கும் பொழுது மயிர் இல்லாமல் இருக்கலாம், ஸோ அந்த முடி இல்லாமல் இருக்கிறது. எனவே அந்த முடியினை மழித்து ஒரு குழந்தையைப் போல அவள் தாழ்த்தப்படுகிறாள். தாழ்த்தப்படுகிறான்னா அடிமை அந்த இதல்ல, ஒரு 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 பழைய நிலைமைக்கு அந்த ஸ்டேஜ், அதாவது அவள் ஒரு பெண் என்கின்ற நிலையிலிருந்து குழந்தையாக மாறி மீண்டும் அந்த புதிய நகங்கள் புதிய வாழ்வுக்கு அடையாளம், புதிய முடிகள் புதிய வாழ்வுக்கு அடையாளம். அவள் தன்னுடைய பழைய கைதியின் ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து வீட்டிலேயே இருப்பாள். அந்த புதிய நகங்கள் புதிய முடிகள் இதெல்லாம் வருவதற்கு கண்டிப்பாக 1 மாதம் ஆகும். இந்த 1 மாதமும் அந்த கணவர் அவளோடு உறவு வைத்து கொள்ள கூடாது. ஸோ இந்த 1 மாதம் தன்னுடைய பழைய அடையாளத்தை மறக்கிறாள். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிகிறது. புதிய அடையாளம், அந்த புதிய நாட்டிற்கான அடையாளத்தை. ஸோ இஸ்ரேல் நாட்டில் வந்திருக்கிறான்னு சொன்னால், இஸ்ரேல் ஒரு ஆண் மகனோடு வாழ்கிறாள் என்றால் அந்த நாட்டினுடைய கலாச்சார ஆடைகளை அவள் அணிகின்றாள். ஸோ ஏறக்குறைய நம்ம பார்க்குற பொழுது அந்த புதிய ஆடை அணிவித்தல் என்பது ஒரு புதிய மலர்ச்சி, ஒரு புதிய எழுச்சி, ஒரு புதிய வாழ்வுக்கான அடையாளமாக இருக்கிறது. அவள் தன்னுடைய தந்தை தாயை நினைத்து 1 மாதம் துக்கம் கொண்டாடுகின்றாள், அழுகின்றாள், அழ வேண்டும். அவளுடைய நிலையை நினைத்து அழ வேண்டும். என்னதான் இருந்தாலும் சார் தான், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். உண்மைதானே? அந்த நம்ம வீடு, பிறந்து தவழ்ந்து ஆடி ஓடி விளையாடிய மண்கள், அந்த மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. மறக்கப்பட முடியாத அந்த நிலைமையில் அவள் அப்படியே அந்த சோகத்தில் இருக்கிற பொழுது எந்த ஒரு ஆணும் அவளோடு உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அவளை ஃப்ரீயாக விடணுமா. இந்த ஃப்ரீயாக விடக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒன்று நடக்கிறது. துக்கம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்னொன்று நடக்கிறது. அவங்க 2 பேருக்கு இடையில் அழகான ஒரு டெஸ்டிங் டைம் இது. இந்த பெண்ணோடு அந்த ஆண் மகன் வாழ முடியுமா? இந்த ஆணோடு அந்த பெண் மகள் வாழ முடியுமா? இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியுமா? ஸோ இட் இஸ் a probation period, like டெஸ்டிங். எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் என்பதோ இந்த திருமணம் என்பதோ வெறும் உடல் அழகாலோ உடல் இச்சையாலோ ஏற்பட்டு முடிந்து விடுவது அல்ல. அதையும் தாண்டி, ரொம்ப அழகான கருத்தாக இருக்கிறது, அதையும் தாண்டி ஒருவரோடு ஒருவருடைய பண்புகள்,
எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் 2 பேருக்கும் ஒத்து போகுமா? எனவே உடல் தோற்றத்திற்காகவும் உடல் தேவைகளுக்காகவும் உடனடியாக மனம் முடித்து அந்த 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 பெண்ணை கொச்சைப்படுத்துவது அல்ல, இந்த ஆணையும் கொச்சைப்படுத்துவது அல்ல. தயாரிப்பு, ஒரு குடும்ப வாழ்வுக்கான தயாரிப்பு. எனவே போர்க்களத்திலிருந்து ஒரு பெண்ணை அடிமையாக அதை கைதியாக்கி கொண்டு வந்தாலும் அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த 1 மாதம் மூலமாக அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. அவள் சுதந்திரத்தோடு சிந்திக்கலாம், தீர்மானிக்கலாம். சரிதானே? கடன ஹரிபரியில் எல்லாம் செய்கிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு டைம் கொடுக்குறாங்களே. ஒருவேளை இந்த 1 மாத காலத்திற்குள் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவளை சுதந்திரமாக விட வேண்டும். அடிமையாக்க கூடாது, வைத்திருக்கக்கூடாது, வேறு யாருக்கும் விற்கவும் கூடாது. ஒரு நல்ல கொள்கையாக தெரியலை, நல்ல ஒரு மனித மாண்புமிக்க கொள்கையாக இணைச்சட்ட நூல்கள் பெண்களை உண்மையிலேயே மாண்புமிக்கவர்களாக நடத்தியிருக்கிறது. நீங்களும் அதிக நேரத்தில் அவ்வப்பொழுது சொல்வீர்கள், அப்படித்தானே? பெண்களையும் ரொம்ப மாண்புக்கு உரியவர்களாக நடத்தியிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சந்தேகம் நிறைய இருக்குது தந்தை அவர்களே. முதல் சந்தேகம் என்னவென்றால், இந்த கைதாகி வந்த பெண்களுக்குண்டான விதிமுறைகள் இவ்வாறாக இருக்கின்றன. கைதாகி எந்த ஆணையும் இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களை கொல்லப்பட வேண்டும், கொன்று விடுகிறார்கள். பெண்களை கொண்டு வருகின்ற பொழுது தனக்கு மனைவியாக கொள்ளக்கூடிய பெண்ணை பற்றி தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற பெண்களை எப்படி இவர்கள் நடத்தி இருப்பார்கள் என்பது முதல். அது நமக்கு சொல்லப்படவில்லை. ஒருவேளை மற்ற பெண்களை அவர்கள் விட்டு இருக்கலாம், நமக்கு சொல்லப்படாத பொழுது அதை பற்றி நம்ம பேச முடியும். எந்த விதமான கெஸ் ஒர்க்கும் கற்பனையான செய்திகளும் நமக்கு இங்கே சொல்லப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். இதில் நான் சொல்ல விரும்பியது என்னவென்றால், அடுத்ததாக உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா அடுத்ததுக்கு நான் போகிறேன். இதே கருத்தில் தான். இன்றைக்கெல்லாம் நம்முடைய உலக நாடுகளில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், போர்கள் வருகின்ற பொழுது அந்த பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள். யாராவது இப்படி 1 மாத காலம் கொண்டு வந்து அவளுடைய சம்மதத்தை கேட்டு மாண்போடு நடத்தி அவளுடைய பழைய நினைவுகள் மறக்கின்ற வரைக்கும் பொறுமையோடு இருந்து அவளுக்கு சில காலம் நேரம் தேவைப்படுகிறது என்று யார் நினைக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். குறிப்பாக போர்களிலே கைப்பற்றப்படுகின்ற, கைதியாக்கப்படுகின்ற பெண்கள் எவ்வளவோ வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்போ இன்றைய காலகட்டங்களை பார்க்கின்ற பொழுது சற்று வித்தியாசமாகவே நமக்கு தெரிகிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. அறிவியல் இல்லாத காலகட்டங்களிலே அந்த மக்கள் அறிவும் நேயமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அறிவியல் உள்ள காலகட்டத்திலே நம்முடைய மக்கள் அறிவும் நேயமும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நாம் காணுகின்ற கண்கூடான முரண்பாடுகள். அன்றைய காலத்து மனதிலும் அவர்களுடைய மரபிலும் ஓரளவுக்கு மனித பண்புகள் நிறைந்திருக்கின்றன. பல நேரங்களில் 3000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள மனிதர்களை எல்லாம் இன்றைக்கு காட்டுகின்ற பொழுது, ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, 3000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள மனிதர்களை சினிமாவில் எல்லாம் இப்போ எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ட்ரெஸ் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? காட்டு மிராண்டிகள் மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே அதான். ஸோ காட்டு மிராண்டிகள் மாதிரி அவங்களெல்லாம் நமக்கு ட்ரெஸ் பேட்டர்னில் போட்டு காட்டும், ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படின்னு. உண்மையிலேயே அன்றைக்கு காட்டு மிராண்டிகள் இருந்தார்களா? இன்றைக்கு இல்லை என்றால் இன்று உள்ள உலக நாட்டில் உள்ள மனிதர்கள் அப்படி இருக்கிறார்களா? சிந்திப்போம். ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுகின்ற பொழுது முதல்ல எதற்கு கைப்பற்ற வேண்டும், அது ஒரு பெரிய இது. அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோமே, பத்திரிகைகளின் டிவிகளின் செய்திகளில் வாசிக்கிறோமே, எப்படி பெண்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பது, குழந்தைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், அதெல்லாம் இணைச்சட்ட நூலுக்கு எதிரானது, அந்த யாவை கடவுளுக்கு எதிரான பண்புகள். ரைட். இதில் இன்னொரு கருத்து என்னவென்றால் தந்தையவர்களே, பின்னால் வருகின்ற பொழுது அவன் வீட்டில் 1 மாதம் தங்கியிருக்கட்டும், தங்கியிருக்கின்ற பொழுது அவளுக்கும் அவனுக்கும் அந்த திருமண உறவு ஒத்து போகுமா
பொருத்தமா போகாதா இருக்குமா? என்று அவர்கள் தேர்ந்து தெளிவார்கள். அதிலும் கூட இந்த உடலுறவு மட்டுமல்ல, அந்த உள்ள உறவிலும் 2 பேருக்கும் ஒத்துப்போகுமா என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இந்த திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்வதை இவர்கள் இதை கொண்டு ஓகே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அப்படித்தான் வாழ்கின்றோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணத்துக்கு முன்பே திருமணம் ஆகாமல் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து வாழ்வது என்பது சட்ட ரீதியாக சரி என்று எல்லாமே சொல்லப்படலாம். அவர்களும் கூட இணைச்சட்ட நூலில் கூட இது இருக்கின்றது என்றும் சொல்லுறது வாய்ப்புகள் இருக்கின்றது, நியாயப்படுத்துவார்கள். அந்த நேரத்திலே நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த யூதர்களுடைய இந்த திருமண கலாச்சாரமே சென்ற நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அந்த ஒப்பந்தமான பின்பு இருவரும் சேர்ந்து வாழலாம், அவன் வீட்டுக்கு போகலாம், அங்கே தங்கி இருக்கலாம் என்பதெல்லாம் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்திருந்தது. நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லை என்பதையும் நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீர்கள். ஸோ இந்த பகுதியை கொண்டு இவர்கள் இதை நியாயப்படுத்தக்கூடாது என்பதையும் நான் சொல்லுகின்றேன். நியாயப்படுத்த முடியாது, கூடாது என்பதல்ல, நியாயப்படுத்த முடியாது. ஒன்று, இது எதில் சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே திருமண ஒப்பந்தம் என்பது எதுவுமே கிடையாது. கைதியாக்கப்பட்ட, போர்களில் கைதியாக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு கூடி வாழ்கிறவங்க என்ன போர்களில் கைதியாக்கப்பட்டிருக்குள்ளா சொல்லக்கூடிய எந்த போரில் யாரை பிடிச்சு கைதியாக கொண்டு வந்து அவங்க கூடி வாழ்கிறாங்க? நியாயப்படுத்த முடியாது என்பது மட்டுமல்ல, நியாயப்படுத்த கூடாது. அடுத்தது இன்னொன்று, திருமண ஒப்பந்தம் முற்காலத்தில் இருந்துன்னு சொன்னால், அது எதுக்கு சொன்னால், திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டவர் அவர்கள் கணவன் மனைவியாக கருதப்படுவார்கள். ஒரு சில பேர் கூடி வாழலாம், ஒரு சில பேர் கூடி வாழாமலும் இருக்கலாம். ஸோ அந்த திருமண ஒப்பந்தம் என்பது பெற்றோர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று. அதற்கு பிறகுதான் அவர்கள் கூடி வாழுகின்றார்கள். இங்கே திருமண ஒப்பந்தம் ஒன்றும் கிடையாது. இது இவர்களாகவே கூடி வாழுகிறார்கள், ஒப்பந்தங்கள் இல்லாமலேயே கூடி வாழ்கிறார்கள். ஸோ ரெண்டுக்கும், அதாவது இன்றைய கூடி வாழுதல் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேனா ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ரெண்டாவது. இன்றைய சட்டம் அதனை ஏற்றுக்கொள்கிறதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பற்றி நாம் உள்ள போகவே இல்லை. ஆனால் அன்றைக்கு உள்ள 2 காரணங்கள் இன்றைய கூடி வாழ்தலில் இல்லை. எனவே இன்றைய கூடி வாழ்தலை இந்த பகுதியை வைத்துக்கொண்டு நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு கூடி வாழ்கிறவங்க எந்த போர்கள் இருந்து அவங்களை பிடிச்சிட்டு வந்தீங்க? எந்த போரில் அவங்க கைதாக்கப்பட்டாங்க? அடுத்து இன்றைக்கு கூடி வாழ்கிறவங்க தங்களுடைய தாய் தந்தையை அவர்கள் மறப்பதற்கா? எங்கே மறக்கிறாங்க? அந்த தலைமுடியை மழித்து கொள்கிறார்களா? நகங்களை வெட்டி கொள்கிறார்களா? கைதியினுடைய ஆடைகளை அணிந்து கொள்கிறார்களா? இது கம்ப்ளீட்டாக வேறு சிச்சுவேஷன் இன்றைக்கு உள்ளது. அன்றைக்குள்ளது முற்றிலும் வேறுபட்ட மாறுபட்ட சூழல். இதையும் தொடர்படுத்தக்கூடாது. இன்றைய ஒரு செயலுக்காக அன்று நடந்ததை நியாயப்படுத்தவும் கூடாது. அதையும் தாண்டி இந்த பெண்கள், அடிமையை கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கு இவ்வளவு மாண்பை சொல்லுகிறது இந்த இணைச்சட்ட நூல். ஆமாம், பெண்களின் மாண்பு இன்று வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு உண்டான மாண்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணவர்களும், ஒவ்வொரு ஆண்களும் நினைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கணவர்களுக்கு உரிய மதிப்பு, மாண்பு கொடுக்க 2 பேருமே மாறி மாறி நினைக்கணும். திருமணம் என்றாலே நம்முடைய கிறிஸ்தவ இதுப்படி ஒரு அழகான வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, அவர்கள் ஒரே உடல், இருவர் அல்லர் ஒரே உடல். அந்த ஒரே உடல் என்பது இன்றைய கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்னால், அந்த ஒரே உடல் அப்படின்னா அடிக்கிற பொழுது வலிக்கணுமே, உண்மைதானே? வார்த்தைகளால் சொல்லுகிற பொழுது மனமும் காயப்படணுமே. ஸோ ஒரே உடல் என்று இல்லாத பொழுதுதான் அங்கே ஒருவரை காட்டி கொடுக்கிறார்கள், காயப்படுத்துகிறார். அங்கே 2 பேரும் 2 உடல்கள் 2 மனங்கள் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சரிதானா? அந்த ஒரே உடல் ஒரே மனம் என்றால் அவங்களுக்கு லாஜிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் என்னுடைய கணவரை காயப்படுத்துகிறேன் என்று நினைத்தால் அது என்னையே காயப்படுத்துவது. ஏனென்றால் ஒரே மனம்தான். என்னுடைய கணவருடைய உடலை காயப்படுத்துகிறேன் என்றால் அது என்னுடைய உடலையே காயப்படுத்துவது. காரணம் என்னவென்றால் ஒரே உடல் தான். அந்த அழகாக ஜீசஸ் சொன்ன அந்த அருமையான வாக்கியம் இங்கு உள்ளத்தளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கோயிலில் நமக்கு வாசிக்கிறோம், சாமியார் நல்ல சிறப்பாக வாசித்து மறைவுரையெல்லாம் சொல்கிறாரு.
ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார் என்றால் சாமியார் அல்ல, கணவனும் மனைவியாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஸோ ஒரே உடல் ஒரே மனம் என்றால் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் இன்றைக்குள்ள பிரச்சனைகள் அங்கே எதுவுமே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது. ஒன்று தானே இருக்குது, ஒன்றில் எப்படி பிரிவுகள் பிளவுகள் வரும்? ஏனென்றால் அது ஒன்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட், தேங்க்யூ. எஸ் சாமி. அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்கின்ற பொழுது இந்த சொத்து பிரிப்பதை பற்றி ஒரு பகுதி வருகிறது. தந்தை அவர்களே, நம் ஊரில் இருக்கின்ற வழக்கம் வேறு, அவர்கள் பின்பற்றிய வழக்கம் வேறு. அதிலும் கூட அந்த திருமண ஒப்பந்தத்தில் பெண்களுக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவரின் வாரிசுகளுக்கு என்று அழகாக அந்த பகுதியில் வருகின்றது. ரைட். நாம் வாசிக்க மிகவும் வாசிக்க நமக்கு நான் முதல் 15ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். 2 மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின், இதுதான் சிச்சுவேஷன். ஸோ 2 மனைவிகள், ஆமாம், அதாவது 2 மனைவிகள் மட்டும் இல்லை, பல மனைவிகள் வைத்திருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தன்னுடைய சொந்த மனைவி இல்லை என்றால் சொந்த மனைவிக்கு மனைவி குழந்தை பேரு கொடுக்க முடியாத பொழுது அடிமை பெண்கள் ஒருவர் மூலமாகவும் குழந்தை பேரு பெற்றுக்கொள்வது உண்டு. அது இயல்பு அவங்களுக்கு. ஆபிரகாம் சொந்த மனைவி, அதாவது லீகல் ஒய்ஃப், எனவே சட்டத்திற்குட்பட்ட மனைவி சாரா. ஆனால் ஆகார் என்கின்ற பெண்ணின் மூலமாகவும் குழந்தை பெற்றெடுத்தார். இது போன்று பல நிகழ்வுகள் அங்கே நடந்தது உண்டு. இது விவிலியத்தில் நடந்த நிகழ்வுகள் என்பதை விட அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ விவிலியத்தில் மட்டும்தான் இது இருக்குன்னு சொன்னோம். அன்றைக்கு இருந்தது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அன்றைய கலாச்சாரத்தில் இது ஒரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது என்னவென்றால், பிரச்சனை என்னவென்றால், யாருக்கு பிறந்த மகன் சொத்துரிமை உடையவனாக கருதப்படுகிறான்? அன்பு செய்யப்பட்ட மனைவியிடமிருந்து பிறந்த மகனா, இல்லை என்றால் அன்பு செய்யப்படாத மனைவியிடமிருந்து பிறந்த மகனா? அதாவது தலைச்சன் பிள்ளை, அதான் முதல் பிள்ளை, தலைச்சன் பிள்ளை. அப்படியே திரும்ப வாசிக்கிறீங்களா? இல்லை என்ன நான் பதில சொல்லிடலாம்? இல்லை வாசிக்கிறேன். ரைட். 2 மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தி மேல் விருப்பமாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்கு உரிய உரிமையை தலைச்சானாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கன்றி விரும்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். இது எப்படி சிம்பிள்னா, ஸோ வெறுக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து, அதாவது அன்பு செய்யாத பெண்ணிடமிருந்தும் மகன் பிறந்திருக்கான், அன்பு செய்யப்பட்ட பெண்ணிடம் மகன் பிறந்திருக்கிறான். இதில் சொத்து யாருக்கு போகும்? தலைச்சின் பிள்ளை. அன்பு செய்யப்படாத மனைவியினுடைய மகன் தலைச்சின் பிள்ளையாக இருந்தால் அந்த சொத்து யாருக்கு போகும் என்றால், அன்பு செய்யப்படாத மனைவியாக இருந்தாலும் அவன்தான் இந்த தந்தையினுடைய தலைச்சின் பிள்ளை என்றால் அவனுக்குத்தான் சொத்தினுடைய முதல் பங்கு அவனுக்கு போகும். ஏனென்றால் அடிப்படை காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அவங்க திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருந்ததென்றால், அவன்தான் தன் தந்தையினுடைய சக்தியை, ஆற்றலை இந்த பூமிக்கு முதலிலே கொண்டு வந்தவனாம். எனவே அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் தந்தையர்கள் தலைச்சன் பிள்ளையை ரொம்ப அதிகமாக அன்பு செய்வார்கள். ஏனென்றால் அவன்தான் தந்தையினுடைய அந்த ஆற்றலை பூமிக்கு முதலிலே கொண்டு வந்தவன். சாதாரணமாக இருந்த ஒரு நபரை அப்பா என்று மாற்றியவன். அதே மாதிரி தான் பெண்கள். சாதாரணமாக இருந்த ஒரு இளம்பெண்ணை அம்மா என்று மாற்றி பெயர் கொடுத்தது யாரு? அது தலைச்சன் பிள்ளை. தலைச்சன் பிள்ளை, அது ஆணோ பெண்ணோ, இங்கே ஆண் அப்படி தான் தலைச்சன் பிள்ளை அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கடைசி பிள்ளையும் ரொம்ப அதிகமாக அன்பு செய்வார்கள். ஏனென்றால் 12 பிள்ளைங்க யாக்கோபுக்கு இருந்தது என்றால் அந்த கடைசி பிள்ளை, அதாவது அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய தந்தையினுடைய இதுவரைக்கும் தன்னுடைய தந்தையினுடைய சக்தி ஆற்றலை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தியவன், சாட்சியப்படுத்தியவன் யாராம்? இந்த கடைசி மகனாம். இவ்வளவு வயதானாலும் தன்னுடைய தந்தையின் ஆற்றலை சக்தியை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தியவன் இந்த கடைசி மகனாம்.
அதனால் அந்த தலைச்சின் பிள்ளை ரொம்ப அன்பு செய்வாங்க. கடைசி மகனை ரொம்ப இன்றைய கூட பார்க்குற நம்ம குடும்பங்களெல்லாம் அந்த கடைசி பிள்ளையெல்லாம் ரொம்ப அன்பு வீட்டிற்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. 10 பிள்ளைங்க தான் கடைசி பிள்ளை வீட்டிற்கு செல்ல பிள்ளை. எல்லாரிடமிருந்து அடி வாங்குவதும் அவன்தான், எல்லாரிடமிருந்து அன்பை வாங்குவதும் அவன்தான். அதே மாதிரி அந்த கடைசி பிள்ளை பொதுவாக வீட்டினுடைய கடைசி பிள்ளை எல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுவாங்க. என்னை எல்லாரும் செல்லங்காட்டி சின்ன பிராயத்திலேருந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு தேவையான உணவு அது எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த உலகையே அவன் வாழுகின்ற இந்த உலகையே அவனுக்கு ஏதோ ஒரு மந்திரவாத உலகமாக, ஒரு போதை உலகமாக மாற்றி விடுவார்கள். அவன் உழைக்க வேண்டிய தேவையே இல்லை என்பது போல ஆக்கி விடுவார்கள். பாவம், தலைச்சின் பிள்ளைகள் தான் குடும்பத்தினுடைய எல்லா பாரங்களையும் சுமக்க வேண்டும். அது ஆண் பிள்ளை இருந்தால் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும், பெண் பிள்ளை இருந்தால் அந்த மற்ற குழந்தைகளை பேணி வளர்க்க வேண்டும். இது நம்ம சொசைட்டியில் இன்றைக்கு இருக்கக்கூடியது. அப்படி தானே? ஆண் பிள்ளைகளெல்லாம் பாருங்கள், ஐயோ அதுகளெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தினுடைய மற்ற பிள்ளைகளுக்காக தங்களுடைய கல்வியை தியாகம் செய்து, ஒரு வறுமை வாய்ப்பட்ட குடும்பம் இருந்தால் தன்னுடைய கல்வி தியாகம் செய்து கைத்தொழிலுக்கு போய் அதை பெற்றோர்களிடம் கொடுத்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு, தகப்பனுடைய பணமும் இந்த பிள்ளையுடைய பணம் வைத்துக்கொண்டு அந்த மற்ற பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அதில் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய 1-2 ஃபாதர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த எங்கள் மூத்தவர் வந்து அவர் தான் இப்போ நிலத்தெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள்லாம் 2வது அண்ணன் ஹெட் மாஸ்டர் இருக்கார், 3வது அண்ணன் டீச்சராக இருக்கார், 4வது அண்ணன் தாசில்தாராக இருக்கிறார், 5வது அண்ணன் டெப்யூட்டி கலெக்டராக இருக்கார், 6வது அண்ணன் இப்படி இருக்கார், அக்கா இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஏனென்றால் அந்த மூத்தவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் விளைச்சலுக்கு, அதாவது நில அறுவடை வேலை செய்து அந்த நிலத்தில் வேலை செய்து அந்த வருவாய் வைத்துக்கொண்டு, அந்த தகப்பனுடைய அந்த மூத்தம்மனுடைய வருவாய் வைத்துக்கொண்டு மீதமுள்ள பிள்ளைகளெல்லாம் படிக்க வைத்திருக்கிறார்கள், வாழ வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நிறைய குடும்பங்களில் தன்னுடைய அண்ணன் இப்படி கஷ்டப்பட்டுட்டார், எங்களெல்லாம் நாங்கள் படிப்பதுக்கு அவர் உதவி செய்யலாம் அப்படி இருக்கேன். ஆனால் யூத சமூகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தலைச்சின் பிள்ளை, அது யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், அடிமையினுடைய, அதாவது வெறுக்கப்படாத மனைவியாக இருந்தாலும் அவனுக்கு சொத்தில் முதல் பகுதி கொடுக்கப்பட வேண்டும். அந்த சொத்தில் எத்தனை பகுதி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்களா? வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துகளில் அவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி, தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும். ஸோ அதில் அடுத்தது சொத்து பிரிக்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்க 2 பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும். அதான் அதில் உள்ள ஒரு பாயிண்ட். தலைச்சன் பிள்ளைக்கு 2 பங்குகள். முதல்ல எந்த பிள்ளையாக இருந்தாலும் தலைச்சன் பிள்ளை. 2வது கொடுக்கப்பட வேண்டிய போர்ஷன் பகுதி என்னவென்றால் 2 பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். தந்தையுடைய சொத்தை பிரிக்கிற பொழுது 3 பாகமாக பிரிப்பாங்களாம். 3 பாகமாக பிரித்து 2 பிள்ளைகள் இருந்தேன்னு சொன்னால் எத்தனை பாகமாக பிரிப்பாங்க? 3 பாகங்கள். 3 பாகமாக பிரித்து 2 பாகம் யாருக்கு? தலைச்சனுக்கு, தலைச்சன் பிள்ளைக்கு. 1 பாகம் அடுத்து வரக்கூடிய பிள்ளைக்கு. அப்படி 2வது பிள்ளைக்கு 2 பிள்ளைகள் இருந்ததுண்டா, 5 பிள்ளைகள் இருந்தான்னா அதற்கு ஏற்றாற் போல் அவனுக்கு 2 பங்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். யாருக்கு? தலைச்சன் பிள்ளைக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு இதில் தான், இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் நீங்கள் காணாமல் போன மகன் பற்றிய ஓமை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த கான்டெக்ஸ்ட் சரியான ஒரு பொருத்தம். நீங்கள் இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு என்று கேட்கலாம். அந்த காணாமல் போன மகன் லூக்கா நட்சத்திரத்தில் 15வது அதிகாரத்தில் வரக்கூடியதில்லை, அதில் என்ன வருது? இளைய மகன் தன் தந்தையிடம், அப்பா எனக்குரிய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடும் என்று கேட்டான். எவ்வளவு கொடுத்தாங்க? அவனுக்குரிய பங்கு. அதை வாசிப்போமே பார்ப்போம். தந்தையை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பங்கிட்டு அளித்தார். சில நாட்களுக்குள் பங்கிட்டு அளித்தார், அவர்களுக்கு பங்கிட்டு அளித்தார். எவ்வளவுன்னு போடல, ஆனால் முறைப்படி அவர் அப்படி செய்திருக்க வேண்டும். மூத்த மகனுக்கு 2, இளைய மகனுக்கு ஒருவேளை அவர் சொத்தை பாதியாக அவனுக்கு கொடுத்திருந்தார் என்றால், சட்டப்படி அவர் மீறி இருந்தாலும் அன்பின்படி அவருடைய அன்பு ரொம்ப பயங்கரம். புரியுதா? 2 மகன்களுக்கு சமமாக கொடுத்திருந்தார் என்றால் அவருடைய அன்பு ரொம்ப பயங்கரம். அவர் சட்டத்தை தாண்டி அன்பு செய்திருக்கிறார். அது அவருடைய ஜென்ராசிட்டி, தாராள உள்ளத்தை பொறுத்தது. அடுத்து இன்னொன்று அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், பொதுவாக தகப்பன் இறந்த பிறகுதான் யூத சமூகத்திலே
சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். இவன் இந்த உதாரி, அதாவது காணாமல் போன மகன் ஓமையில் அந்த இளைமகன் என்ன சொன்னா, தகப்பன் உயிரோடு இருக்கின்ற பொழுதே சொத்துக்களை எனக்கு கொடும் என்று கேட்டான் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், என்னுடைய தகப்பன் ஆகி நீ இறந்து விட்டாய், செத்து போய்விட்டாய். அதுதான் அவன் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி. ஒருவேளை அந்த ஊரில் இந்த தகப்பன் அந்த சொத்தை பிரித்து அவனுக்குரிய இளைமகனுக்குரிய பகுதியை கொடுத்து விட்டார் என்றால் மற்றவர்கள் கேட்கின்ற, அதை கேள்விப்படுகின்ற மற்றவர்கள் என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? ஏன்பா அம்ப்ரோஸு, நீ உயிரோட தானே இருக்க? இப்போ புரியுதானே சொல்லக்கூடியது? ஏன்பா சில்வஸ்டர், நீ உயிரோட தானே இருக்க, ஏன் சொத்தை பிரிக்கிற, நீ இதனை செத்து போகலே என்று கேட்டிருப்பார்கள். இருந்தாலும் அந்த சமூக வழக்கங்களையெல்லாம் தாண்டி, அந்த சமூக அவலங்களையெல்லாம் தாண்டி தன்னுடைய தாராள மனதை எப்படி காட்டினார் என்றால், சட்டங்களையும் தாண்டி அந்த இளைய மகனிடம் தாராள மனதை காட்டினார். அந்த இளைய மகன் சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு போகிற பொழுது அது எதை குறித்து காட்டுகிறது என்றால், என்னுடைய அப்பா இறந்து விட்டார், நான் போகிறேன். அதனால தான் அந்த லூக்கா நற்செய்தியில் அந்த ஓமையில் வருகின்ற பொழுது அந்த இளைமகன் திரும்பி வந்த பொழுது அந்த அப்பா சொல்கிறார் ஒரு வார்த்தை, காணாமல் போயிருந்த மகன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான், இறந்து போயிருந்த இந்த மகன் உயிருடன் திரும்பி வந்திருக்கிறான். மகன் போகிற பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா இறந்தாச்சுன்னு சொல்லிட்டு வார்த்தையால் அல்ல, அந்த செய்கை அதை சொன்னது. ஆனால் உண்மையில் இறந்தது யாரு? மகன். ஆனால் அப்பா அழகாக சொல்வார், இறந்தது நான் அல்ல, இறந்தது மகன். ஸோ இறந்து போயிருந்த இவன் உயிருடன் வந்திருக்கிறான். இப்போ புரியுதா? அந்த இறந்து போயிருந்த, காணாமல் போயிருந்த வார்த்தையோடு நிறுத்தினதால பரவாயில்ல, இறந்து போயிருந்த இவன் உயிருடன் வந்திருக்கிறான். ஸோ மகன்கள் பிள்ளைகள் எப்படியும் தாறுமாறாக நடந்து கொள்வார்கள். ஆனால் தகப்பன்கள் சரியாக, பக்குவமாக, முதிர்ச்சியாக நடந்து கொள்வார்கள் என்பதற்கு இந்த ஓமை ஒரு பெரிய, இந்த ஓமையிலிருந்து இது ஒரு நீரூற்று, ஓமைகளுடைய ஒரு நீரூற்று. ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் ஒவ்வொரு ஒரு கதை, ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஒரு காவியம் ஒவ்வொன்றிலும் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா? அந்த இறந்து போயிருந்த அவன் சொல்கிறான், அப்பா நீ இறந்துட்ட. இப்போ அப்பா சொல்கிறாரு, மகன் இறந்தது நீதான், எனவே நாம் விருந்து கொண்டாடுவோம் என்று. ரைட் ஃபாதர். ஸோ இதுவரைக்கும் இந்த தலைச்சன் பிள்ளை, இந்த பங்கு சொத்துரிமை, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? இதே வகையில் இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவர் வந்து கேட்பார், என் சகோதரன் தன்னுடைய சொத்துக்களை என்னோடு பங்கிட்டு கொள்ள சொல்லும் என்று சொல்வார். இயேசு கிறிஸ்து உடனே, நான் யாரும் உங்களை நீதிபதியாக ஆக்கியதுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவார். ஒருவேளை அந்த நபர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே புதிதாக சொல்கின்றாரே, இந்த தலைச்சனுடைய 2 பங்கையும் புதிதாக சொல்லி எல்லாருக்கும் சமம் என்று சொல்லுவாரா என்று அவன் எதிர்பார்த்திருப்பானோ என்று தோன்றுகிறது. அதெல்லாம் இயேசுனுடைய வேலை கிடையாது. அவர் கிளியரா சொல்லிடுவார், இது என்னுடைய வேலை அல்ல. ஒன்று. ரெண்டாவது, அதன் மூலமாக என்ன சொன்னா, இது உன்னுடைய சட்டத்தினுடைய வேலை, உனக்கு அப்பா இருக்கிறார்கள் அவருடைய வேலை, என்னுடைய வேலை இது அல்ல. எனவே அவுட், போகலாம். கரெக்டாக அதான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுவார். இதில் அவர் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, எனவே சொல்லவில்லை. சரிதானா? அதனால் அவர் நீட்டாக விரட்டி விட்டுறாருல, போ அதெல்லாம் உங்கள் இன்டர்னல் அஃபேர்ஸ், நீங்கள் உங்கள் உள்துறை விவகாரம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க. அதற்கு இந்த சட்டம் இருக்கிறது, உங்கள் அப்பா இருக்கிறாரு, அவரும் பார்த்துக்குவார். கரெக்டு தான், ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் சட்டம், அளவுகோல் இருக்கிறது அல்லவா? ஆமாம். அவன் கேட்டதே பெரிய தப்பாகும். என் சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் என்று எப்படி இயேசுவிடம் கேட்கலாம்? இயேசு அந்த இடத்துல ஒருவேளை செயல்பட்டிருந்தார் என்றால் எப்படி அது இயேசுனுடைய ஆளுமையை கொஞ்சம் குறைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக செயல்பட்டிருக்காரு. நன்றி. தேங்க்யூ சாமி. அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் தந்தை அவர்களே. கீழ்ப்படியாத மகனை குறித்த ஒரு விதிமுறை. இதற்கு முன்பாக நாம் இப்பொழுது பார்த்தது தலைச்சான் பிள்ளைக்கு உண்டான அந்த உரிமை சொத்து. தலைச்சான் பிள்ளை எங்கிருந்தாலும் அவனுக்கு அது சென்று சேர வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த மகனோ அந்த மகன்களோ இந்த தந்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் என்ன சொல்வது, அவர்கள் என்ன செய்வது என்ற ஒரு கருத்து. இதற்கு சட்டமாக கடவுள் என்ன கொடுக்க இருக்கிறார்
என்பதை நாம் இங்கு அறிய முற்பட வேண்டும். சரி, முதல்ல அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பொறுப்புள்ள குடும்பம் பொறுப்புள்ள சமுதாயத்தை உருவாக்கும். எனவே பெற்றோர்களுக்கு மதிப்பும் கீழ்ப்படிதலும் உள்ள குழந்தைகள் அடங்கிய குடும்பம் பொறுப்புள்ள ஒரு குடும்பம். அடுத்தது 10 கட்டளையினுடைய ஒரு கட்டளை, 5வது கட்டளை என்னது? பெற்றோர்களை மதிக்க வேண்டும். சன தாயையும் தந்தையும் மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ உடன்படிக்கை நூலில் கூட தம்முடைய தந்தையையோ தாயையோ அடிக்கிற எவனும் கொல்லப்பட வேண்டும். விடுதலை பயணம் 21:15. தம் தந்தையையோ தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். அவ்வளோதான், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதில் விசாரணை என்பதே அங்கு கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மகன்கள் கொல்லப்பட வேண்டும் எனக்கே தெரியல ஒவ்வொரு நாளும். உண்மைதானே? ஸோ அடுத்தது நீங்கள் இன்னொரு இணைச்சட்ட நூல் 27:16 எடுத்துக்கொள்ளுங்கள். 27:16. தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும், உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். ஓகே, ஸோ சபிக்கப்படட்டும். தன்னுடைய தந்தையோ தாயோ பழிக்கிறவர்கள் சபிக்கப்படட்டும், அடிக்கிறவர்கள் கொல்லப்படட்டும். இதெல்லாம் உடன்படிக்கையினுடைய விதிமுறைகளாக இருக்கின்றன. எனவே தந்தையோ தாயையோ மதிக்காது, அவர்களுக்கு கீழ்ப்படியாது முரட்டுத்தனமாக நடந்து கொள்கின்ற மகன் தண்டிக்கப்பட வேண்டும். என்ன தண்டனை? கொல்லப்பட வேண்டும். இதை தண்டனை 2 அடி அடிச்சுட்டு போகிறதல்ல, மாறாக தண்டிக்கப்பட வேண்டும், அதாவது கொல்லப்பட வேண்டும். ஆனால் இந்த பெற்றோர்கள் அதனை செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டார்கள், முடியாது. எந்த பெற்றோர்கள் மகனை கொல்லுவார்கள்? மாட்டார்கள், முடியாது. எனவே இது ஒரு சட்டம். இதை எப்படி என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அவனை கொண்டு வந்து அவனுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். என்னென்னா ஊர் பெரியவர்கள் அந்த விசாரிப்பாங்க. உண்மையிலேயே இவன் பெற்றோர்களை மதிக்கவில்லையா, முரட்டுத்தனமாக நடந்து கொண்டானா, பெற்றோர்களை சபித்தான் பழித்துரைத்தானா, இல்லைன்னா பெற்றோர்களை அடித்தானா என்று ஊர் பெரியவர்கள் விசாரித்து அதனுடைய அடிப்படையில் தான் அந்த மகன் தண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதனால் பெற்றோர்கள் தண்டிக்கலாம் என்கின்ற முறையை மாற்றி விடுகிறது. பெற்றோர்களுக்குள்ள உரிமை என்பதை எடுத்து விடுகிறது. ஒன்று, பெற்றோர்கள் செய்ய மாட்டார்கள். 2, பெற்றோர்கள் தாங்களாகவே எதையும் தன்னிச்சையாக எதையும் செய்துவிடவும் கூடாது என்பதற்காக. ரைட். ஸோ ஊர் பெரியவர்கள் வந்து விசாரித்து இதனை செய்து கொள்ளலாம். நம்முடைய விவிலியத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே இல்லை. எந்த ஒரு விவிலியம் முழுவதும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக இல்லை. அப்போ எதுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க? ஒரு வேலை நடந்து விட்டது என்றால் இருக்கட்டும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக இல்லை. பழைய ஏற்பாடு எவ்வளவு விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்குது, எவ்வளவு விஷயங்கள். ஒருவன் பாலைவனத்தில் விறகு பொறுக்கி கொண்டிருந்தான் ஓய்வு நாளில். அதெல்லாம் எழுதியவர்கள். அதான் நான் சொல்ல வரேன். அதாவது பாலைவனத்தில் ஒருவன் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கி கொண்டிருந்தான், ஓய்வு நாளில் விறகு பொறுக்கி கொண்டிருந்தான் என்பதற்காக அவன் கொல்லப்பட்டான். அப்போ இந்த நிகழ்ச்சி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்முடைய விவிலியத்தில் நடக்கவே இல்லை. அதாவது நடந்ததாக காட்டப்படவில்லை, விவிலியத்தில் இல்லை. சரி, அப்படின்னா என்ன காரணம்? அதுவும் இவர்கள் நகரத்தின் நடு சந்திப்பிலே கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டுமாம். ஸோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக விவிலியத்தில் இல்லை. ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருந்தது. இப்போ புரிகிறதா? இப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஸோ பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பயத்திற்காகவும் குற்றங்களை குறைக்க ஒரு வழியாகவும் இணைச்சட்ட நூலில் இந்த சட்டம் இருந்திருக்கிறது. சட்டம் இருந்தது என்பதற்காக குற்றம் நடைபெற வேண்டும் என்பதில்லை. சட்டம் சட்டமாகவே இருக்கும். அதற்காக ஒரு குற்றம் கண்டிப்பாக செய்து அந்த சட்டத்தை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அந்த கல்லால் கொல்லப்பட எல்லாரும் பார்க்கும் விதத்தில் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றால் அதில் ஒரு பயம் உருவாகும். நான் சொன்ன போலி இறைவாக்கினர் எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் திருவிழா காலங்களில் கொல்லப்பட வேண்டும் என்றால் அதை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு பயம் உருவாகும். ஸோ அந்த பயம் கலந்த அறம் குழந்தைகள் மத்தியில் உருவாகும் என்பதும் சட்டம். எனவே இந்த சட்டத்தை வைத்தே ஒருவேளை பயம் ஏற்பட்டு அந்த ஒரு செயல் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். அடுத்தது, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பயமும் அறமும் சேர்ந்து குற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக குற்றங்களை குறைப்பதற்காகவே இந்த சட்டம் இருந்திருக்கிறது. ரைட். பண்டைய
கிரேக்க ரோமை கலாச்சாரங்களில் கூட குழந்தைகளை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு தகப்பன்களிடம் விடப்பட்டது. ஸோ அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள், குழந்தைகளை தண்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். ஏறக்குறைய இது போன்ற அந்த ஒரு எல்லாமே பக்கத்து நாடுகள் தானே. எனவே ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை தூண்டியது. எதற்காக இந்த இவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனை பெற்றோர்கள் வழங்கலாம் என்று இருந்தது என்றால் நான் சொன்னேன், அறம் பயம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்படிப்பட்ட இந்த குழந்தைகள் நாளாவட்டத்தில் கீழ்ப்படியாத அப்படி புரட்டுத்தனமான இந்த குழந்தைகள் நாளாவட்டத்தில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு சமூகத்தையே ஒரு குழுமத்தையே அழுக்காக்கி விடுகிறார்கள். அந்த சமூக குழுமத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையே இவர்கள் கேள்விக்குறியாக்கி விடுவார்கள், தீட்டுப்படுத்தி விடுகிறார்கள். தங்களுடைய கீழ்ப்படியாமை பண்பால் இஸ்ரேல் சமூகத்தினுடைய கீழ்ப்படிதல் பண்பை கொச்சைப்படுத்தி விடுவார்கள். எனவேதான் அப்படி இருக்கிற பொழுது, கொச்சைப்படுத்துகிற பொழுது, ஒரு இஸ்ரேல் என்கின்ற கலாச்சாரமே, பண்பாடே, அவருடைய குழுமமே, அந்த கலாச்சாரமே தற்கொலைக்கு எதுவாகிவிடும். இஸ்ரேல் குழுமம் நான் தற்கொலைக்கு எதுவாக சொல்ல, அவர்கள் கட்டி காத்த அந்த பண்புகள், பண்பாடுகள், சட்டங்கள் எல்லாமே ஏறக்குறைய தற்கொலைக்கு ஏதுவாகிவிடும். எனவேதான் கிளையிலேயே இவைகள் முள்ளி எறியப்பட வேண்டும், அது உருவாகின்ற வேர்களை பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சட்டங்கள் பெற்றோர்களிடம் கொடுக்கப்பட்டன. அந்த ஆனால் பெற்றோர்கள் தண்டிக்கக்கூடாது. கிரேக்க ரோமை கலாச்சாரத்தில் பெற்றோர்கள் தண்டிக்கலாம், ஆனால் யூத கலாச்சாரத்தில் பெற்றோர்கள் தண்டிக்கக்கூடாது, ஊர் நடுவர்களிடம் கொண்டு வேண்டும். இன்றைய நடைமுறையில் நீங்கள் இந்த சட்டத்தை என்ன வைக்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 வகைகளை நான் இதை பார்க்க ஆசைப்படுறேன் தந்தை வகையில். சரி, முதலாவது, கீழ்ப்படியாத பிள்ளைகளை கொல்லப்பட வேண்டும் என்பது, அவர்களை கீழ்ப்படிதலை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் அதை பார்க்கின்றேன். சரி, தண்டனை என்பதை விட்டுவிட்டு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கள் என்பதை நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். வெரி குட். இரண்டாவதாக இதில் நான் பார்ப்பது, ஒரு குழந்தை அந்த குடும்பத்தின் குழந்தை அல்ல, அந்த சமூகத்தின் குழந்தை. இந்த ஒரு தெளிவு இங்கே இருந்தது, இவர்கள் மத்தியில் இருந்தது. எனவே தான் அவர்கள் அந்த நகர பெரியோர்களிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த ஒரு பிரச்சனையை. இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வீடுகளில் பார்க்கின்ற பொழுது, இது என் குழந்தை, எனக்கு தான் என்று சமூகத்தின் அந்த பொறுப்பை கற்றுக் கொடுக்காமல் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதையும் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும், மீள் ஆய்வு செய்ய வேண்டும், மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஒரு குழந்தை, இது சமூகத்தின் குழந்தை, இறை சமூகத்தின் குழந்தை, உன் பொறுப்பில் விடப்பட்டிருக்கின்றது வளர்க்கப்படுவதற்காக என்பது அந்த ஒரு சிந்தனையும் கொண்டு வர வேண்டும். அதே போன்று சமுதாயம் கூட எல்லா குழந்தைகளும் என் குழந்தைகளை என்று கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். ஒரு பங்கு இருக்கின்றது என்றால், பங்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கின்றார் என்றால், அவர் எல்லோருக்குமான தாத்தா என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு அப்பேற்பட்ட ஒரு உறவு முறை, அந்த குழும உணர்வுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதை நான் தியானிக்கின்றேன். நன்றி. அடுத்தது, இன்றைக்கு நான் இதில் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு உள்ள நடைமுறையில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை தண்டிக்க முற்படுவார்களே ஆனால், இல்லை என்றால் தண்டிப்பார்களே ஆனால், இப்படிப்பட்ட பல பெற்றோர்கள் இன்றைக்கு குழந்தைகள் இல்லாமல் தான் இருப்பார்கள். உண்மைதானே? ஏனென்றால் பல குழந்தைகள் இன்றைக்கு கீழ்ப்படியாமலும் முரட்டு பிடிவாதங்களோடும் பெற்றோர்களை அடிக்கின்ற குழந்தைகளாகவும் பெற்றோர்களை சபிக்கின்ற குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். பெற்றோர்களை அடிக்கின்ற குழந்தைகள் அது கொல்லப்பட வேண்டும் என்று இருக்கிறது. பெற்றோர்களை அடித்தாலும் அந்த பெற்றோர்கள் பொறுமையோடு அதை சகித்து, வயதான பெற்றோர்களெல்லாம் எத்தனை மகள்கள் அடிக்கிறார்கள் இன்றைக்கு. அதெல்லாம் ரொம்ப கொடூரமானவைகளாகும். அந்த குழந்தைகள் இன்றைக்கு மகள்களாக பெரியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அந்த அம்மா அப்பா தான் அதுக்கு பொறுப்பே. அந்த அம்மா அப்பா இல்லை என்றால் அவர்கள் இன்றைக்கு மனிதர்களாக இந்த உலகத்தில் தோன்றியிருக்கவே முடியாது, நடந்திருக்கவே முடியாது. மனித உருவமோ உடல் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட், உலகத்தில் பிறக்காத மனிதர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஸோ ஆனாலும் நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு குழந்தைகளை பொறுமையோடு வளர்க்கிறார்கள் என்றால் ஏதோ ஒன்று அந்த பெற்றோர்கள் குழந்தைகளை அன்பு செய்ய தூண்டுகிறது அல்லவா, என்னுடைய குழந்தை என்று. இதே பெற்றோர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போன்று, இவருடைய குழந்தைகள் அந்த தவறை செய்கின்ற தவறை இன்னொரு குழந்தை செய்கிற பொழுதும் ஏதோ ஒன்று சொன்னேன் அல்லவா, அந்த ஏதோ ஒன்றை இந்த பெற்றோர்கள் அடுத்த குழந்தைகளிடமும் காட்ட வேண்டும்.
அடுத்த குழந்தைகள் தண்டிக்கப்பட வேண்டும், என்னுடைய குழந்தை அதே குற்றத்தை தண்டிக்கப்படக்கூடாது என்றால் அது நியாயம் அல்ல. நான் தண்டிப்புக்காக இதனை சொல்லவில்லை, அன்பு என்பதற்காகவும் பொறுப்பு என்பதற்காகவும் தான் இதனை சொல்கின்றேன். தன்னுடைய குழந்தைகளிடம் காட்டக்கூடிய அந்த பொறுமையும் பொறுப்பும் பிற குழந்தைகளிடமும் காட்டப்பட வேண்டும். அடுத்து உள்ள சிந்தனை என்னவென்றால், எல்லா குற்றங்களுக்கும் இன்றைக்கு தண்டனை தான் தீர்வு என்றால் உலகத்தில் இன்றைக்கு குற்றங்களே இருந்திருக்கக்கூடாது. எனவே தேவைப்படக்கூடியவைகள் சிறைச்சாலைகள் அல்ல, பண்பாட்டு கூடங்கள். ஒரு நாடு, ஒரு மாநிலம் புதிய சிறைச்சாலைகளை, நவீன சிறைச்சாலைகளை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம் என்றால் நான் சிரிக்கின்றேன். நவீன சிறைச்சாலைகளை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம் என்றால் அந்த நவீன சிறைச்சாலைகள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான அடையாளங்கள் அல்ல, அந்த நாடு பின்னோக்கி போகிறது என்பதற்கான அடையாளம். கரெக்ட் தானே? சிறைச்சாலைகள் கூட கூட அது எதனை வெளிப்படுத்துகிறது என்றால் அந்த நாட்டிலே பண்பாட்டு கூடங்கள் குறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அந்த நாட்டிலே நல்ல குடும்பங்களுடைய அளவு தரம் குறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அந்த நாட்டிலே நல்ல பெற்றோர்கள், நல்ல குழந்தைகள் என்கின்ற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அது நாடாக இருந்தாலும் மாநிலமாக இருந்து எதுவாக இருந்தாலும். எனவே தேவைப்படுவது சிறை கூடங்கள் அல்ல, நல்ல குடும்பங்கள். ஸோ நல்ல குடும்பங்கள் கூடியது என்றால் சிறைச்சாலைகள் குறையும். ஸோ நாம் இன்றைக்கு புதிய சிறைச்சாலைகளை எவ்வளவு நவீன வசதிகளோடு கட்டினாலும் அது எதனை குறித்து காட்டுகிறது என்றால் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சமூகத்தில் நல்ல குடும்பங்கள் குறைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. எனவே இது ஒரு அடையாளமாகவும் இதனை ஒரு அபாய சங்காகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறைச்சாலைகள் கூடுவது என்பதை அபாய ஒலியாக, அபாய சங்காக அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் என்னுடைய சிந்தனைகளாக இருக்கிறது. நன்றி 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 தந்தை அவர்களே. அடுத்த பகுதியாக இன்னும் பிற சட்டங்களை பற்றி இந்த பகுதி பேசுகிறது தந்தை அவர்களை. என்னென்ன சட்டங்கள், அதில் என்ன தெளிவுகள் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். சரி, இன்னும் சில சட்டங்கள் அதை வாசிங்களா. என்ன 22, 23. சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது. அவனை நீ அன்றி அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. ரைட். ஸோ கொலை குற்றம் சாட்டப்பட்டு கொலை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவனுடைய பிணம் எப்படி நடத்தப்பட வேண்டும், இது இன்னொரு வகை சார்ந்த. அந்த பிணத்தை மரத்திலே கட்டி தொங்க விட வேண்டுமாம். அப்பா, எதற்காக மரத்தில் கட்டி தொங்க விட வேண்டும்? அதை பார்க்கின்றவர்கள், உங்கள் ஊருக்கு நடுவில் ஒருத்தர் மரத்தில் கட்டி பிணத்தை மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பார்க்கக்கூடியவர்கள் பயப்பட வேண்டுமாம் என்று அவர்கள் நம்பினார்கள், எண்ணினார்கள். இன்னொன்று அந்த நான் சொன்னால், அந்த பிணம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் விட்டுவிடப்படுகிறது. ஸோ பறவைகள் வந்தால் யாரும் அதை விலைக்கு விட்டுட்டு இருக்க மாட்டாங்க, விலங்குகள் வந்ததுன்ற யாரும் அதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அப்பா, அவன் இறந்த பிறகும் அவனுடைய உடல் இவ்வளவு பழுதுக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன கன்செஷன் வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் மாலையானதும் இரவானதும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகும் வைத்திருந்தா என்றால் அந்த மனிதனுக்கு மாண்பு இல்லை, அவன் சார்ந்த குடும்பத்திற்கும் இது மாண்பு இல்லையா. அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல மாண்பு, அவன் சார்ந்த குடும்பத்திற்கும் மாண்பு இல்லை. எனவே இஸ்ரேல் குழுமத்தில் இப்படி ஒரு மனிதனை இவ்வளவு மாண்பு அற்றவனாக நடத்துவது என்பது கூடாது. அவன் சார்ந்த குடும்பத்தையும் இவ்வளவு மாண்பில்லாத நிலைக்கு தள்ளவும் கூடாது என்பது தான். எனவே மரத்தில் தொங்க விடப்பட்டவன் மரத்திலேயே தொங்கட்டும் என்று இல்லை, ஆனால் அவன் மாலையானதும் கண்டிப்பாக அடக்கம் செய்யப்பட்டு விட வேண்டும். இதுவே ஒரு கொடுமைதான், ஆனாலும் இந்த கொடுமைக்கு ஒரு எல்லை வைத்திருந்தார்கள். உண்மைதானே? கொல்லப்பட்டவனுக்கு அடக்கம் வேண்டும் என்பதுதான் உண்மை, நிச்சயம். ஆனால் அங்கு இருக்கிற என்னன்னு சொன்னால், தொங்க விடுதல், அதன் மூலம் ஒரு அறத்தை, ஒரு பயத்தை உருவாக்குதல், அதுக்கு பிறகு பறவைகள் விலங்குகள் இவைகள் என்ன செய்கின்றனவோ தெரியாது. மாலை ஆகிவிட்டதென்றால் பிணங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த நாடு, அந்த நாள், அந்த மண் தீட்டுப்படுத்தப்படும் என்பதற்காக. எனவே தான் மாலையானதும் அந்த ஒன்றில் இறந்து விட வேண்டும், இல்லை என்றால் அடக்கம் செய்யப்பட்டு விட வேண்டும்.
இதுதான் பிற்காலத்தில் ரோமியர்கள் காலத்தில் எப்படி வந்தேன்னு சொன்னால் சிலுவையிலே தொங்க விடுவதல், சிலுவையில் அறையப்படுதல். ஆனால் சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு அடக்கம் என்பது கிடையாது. அந்த காலகட்டத்தில் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அது அப்படியே அந்த அந்த இதில் தொங்க விட்டு விட்டு போய்விடுவார்கள். எதில்? அந்த சிலுவையிலே தொங்க விட்டு விட்டு போய்விடுவார்கள். அப்படியே அது தொங்கி காற்று, வெயில், மழை, பறவை, விலங்கு, கழுகு இதெல்லாம் சேர்ந்து 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 இயற்கையில் ஏற்படக்கூடிய என்னதெல்லாம் உண்டு, நான் அதை சொல்ல விரும்பவில்லை, அதெல்லாம் சேர்ந்து 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 கடைசியில் காய்ந்த அந்த எலும்பு துண்டுகள், மண்டை ஓடுகள் எல்லாம் அப்படியே அந்த கீழே அந்த இடத்துல, அந்த மலைக்கு கீழே எங்கே சிலுவையில் அறைந்தார்களோ அந்த இடத்திற்கு கீழே அப்படியே விழும். அப்படி பார்த்தா ஒரு சமயம் பார்த்தா அப்படியே மண்டை ஓடு குவியல்களாகவே இருக்கும், எலும்பு குவியல்களாகவே அதிகமாக இருக்கும். எனவே தான் கூட இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு என்ன பெயர் வைத்தார்கள்? கொல்கோத்தா, மண்டை ஓட்டு. மண்டை ஓடு என்பது பொருள். அதுக்கு 2 அர்த்தங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அந்த பாறை அதை பார்ப்பதற்கே மண்டை ஓடு வடிவத்தில் இருந்ததாம். ஆனால் இன்னொரு பொருள், ஏராளமான மனிதர்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஏரியா முழுவதுமே மண்டை ஓடுகள். ஏன்னா அடக்கம் கிடையாதுல்ல, மண்டை ஓடுகள் காணப்பட்டதால் அவைகள் அந்த இடத்திற்கு பேரே மண்டை ஓடு என்று அழைக்கப்பட்டதாம். பட் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடக்கம் கொடுக்கப்பட்டது. உண்மைதானே? ஆமாம். யூனிக்னஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய தனித்தன்மை அங்கே இருந்தது, தனித்தன்மை காக்கப்பட்டது. இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்ட 2 பேரும் அதை பற்றி செய்தி இல்லை, உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடக்கம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு 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 யுனிக்னஸ். எல்லாமே இறைவனுடைய அருமையான திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றப்படுகின்ற நபர்கள் மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் இவைகள் எல்லாமே அருமையான திட்டங்களாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. ரைட். இதில் எனக்கு ஒரு சில தெளிவுகள் தந்தையவர்களே. இந்த மக்கள் இந்த உடலை அவ்வளவு புனிதமாக நேசிக்கிறவர்கள். இந்த இறந்தவர்களாக கூட நீங்கள் உங்களுடைய தலைமுடியை மழித்து கொள்ள வேண்டாம் என்று தொடக்கத்தில், என்னால் பிற சமயங்களின் சார்ந்திருந்த எடுத்து கொடுக்கப்பட்டது. பின்னாளில் கூட உங்கள் உடலை வதைத்து கொள்ளாதீர்கள் என்று உடலுக்குடன் மேன்மை அவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மக்கள், இந்த ஒரு மனிதன் சாவுக்குண்டான தண்டனை பெற்றிருக்கிறான் என்கின்ற பொழுது அந்த உடலின் மேன்மையும் கூட அவன் இழக்கின்றான். கண்டிப்பாக அவர்கள் உடலின் மேன்மையோடு சேர்ந்து இந்த மக்கள் இந்த மனித உடலோடு அறநெறியையும் சேர்த்தே போற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இவன் அறநெறி தவறிவிட்டான் என்கின்ற பொழுதுதான் இந்த தண்டனை அவன் கொடுக்கப்படுகின்றது. அது எப்படின்னா, சாவுக்கு ஏதுவான பாவம் செய்து தண்டிக்கப்பட்டவன், சாவுக்கு ஏதுவான பாவம் செய்து தண்டிக்கப்படும். இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், நாட்டுக்குள்ள கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அன்றைக்கு சாவுக்கு ஏதுவான பாவம் ஸோ உடலை, நீங்கள் சொன்ன மாதிரி உடலை இவ்வளவு போற்றியவர்கள் அந்த உடலை சிதைக்கப்படும் அளவுக்கு விட்டு விடுகிறார்கள் என்றால் எவ்வளவு கோபம் இருக்கிறது. அதில் ஒரு அறநெறியை மனிதர்களுக்கு கற்றுக்கொடு, அவர்கள் நினைத்தபடி ஒரு அறநெறி கற்றுக் கொடுக்கப்படுவதாக நினைத்தார்கள். மக்கள் அறநெறி கற்றுக்கொண்டார்கள் இல்லை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு அறநெறியை இதன் மூலமாக கற்றுக்கொள்வதாக நினைத்தார்கள், கற்றுக் கொடுப்பதாக நினைத்தார்கள். அடுத்தது, அந்த மரத்தில் தொங்க விடுவது என்பது என்ன? சிலுவையில் அறையிறது இங்கே இல்லை, மரத்தில் தொங்க விடுவது. அந்த மரத்தில் தொங்க விடுவதனுடைய அர்த்தமே அவன் இறைவனால் சபிக்கப்பட்டவனா. இந்த இணைச்சட்டம் 21-23 வாசிங்க. அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது, அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும், ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். ஸோ மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று கருதப்பட்டான் அப்படிங்கிறதாக. அதனால தான் மரத்தில் தொங்க விடுறாங்க. இந்த ஒரு எண்ணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக மரத்தில் அப்போ மரத்தில் தொங்க விடுகிற பொழுது உறுப்புகள் சேதமடையத்தானே செய்யும். ரைட் தானே? ரைட், ஓகே. அதை பற்றி அவங்க கவலைப்படவில்லை. ஆனால் இறைவனால் சபிக்கப்பட்ட பிறகு அங்கே என்ன உறுப்புகளுக்கு மாண்பு இருக்கிறது? அதான் அவங்களுடைய எண்ணம். சரி, ரைட். இப்பொழுது இயேசுவும் மரத்தில் தொங்கினாரே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழல். ஏனென்றால் அந்த மக்கள் அவர்கள் சாவுக்குரிய தண்டனை என்று அவர்கள் குறித்து காட்டுவது எதையுமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. பொய்க்குற்றம் தான் சுமத்தப்பட்டார். ரைட்.
பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு இவர் கொலை செய்யப்படுறதுக்கு தள்ளப்பட்டார். மற்றபடி இந்த பின்னணியில் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் அந்த குற்றமே செய்யவில்லையே. ரைட். இப்போ என்னன்னு சொன்னா, இயேசுவும் சிலுவை மரத்தில் தொங்கினார் அப்படிதான் நம்ம சொல்றோம். வருகிறது. சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவை மரத்தில் தொங்கினார் அப்படிங்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3:13 வாசிங்க. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஸோ மரத்தில் தொங்கப்பட்டோர் சபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து மரத்தில் தொங்கி இருக்கிறார் என்றால் கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். அதான் அதில் உள்ள ஒரு பாயிண்ட். அதில் பவுலடியார் அருமையான ஒரு கருத்தை சொல்கிறார். நீங்கள் என்னென்னா இந்த இனச்சட்டத்தை வாசிக்கிறப்போ மற்ற எல்லாருமே இதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்போ இயேசுவும் மரத்தில் தொங்கிறார், அப்போ இயேசுவும் சபிக்கப்பட்டவரா? கிறிஸ்துவே தன்னையே சாபத்திற்கு உள்ளாக்கி சட்டத்தினுடைய சாபத்திலிருந்து நம்ம எல்லாரையும் விடுவித்திருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வாலண்டரினஸ், இட்ஸ் வில்லிங்னஸ். தண்டனை அல்ல, அவராகவே ஏற்றுக்கொண்டது. அவராகவே ஏற்றுக்கொண்ட என்கின்ற காரணத்தினால்தான் தான் சாவதற்கு முன்பாக 3 முறைகள் அதனை முன்குறித்து பேசியிருக்கிறார். பாடுகள் பலப்படவும், சிலுவையில் அறையப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று அவருக்கே தெரிகிறது. முன்குறித்து வைத்தார், முன்குறித்து பேசினார் என்பது. அடுத்ததாக அவர் எருசலேமுக்கு செல்கிறார் என்றால் எதற்காக? துன்பப்படுவதற்காக எருசலேமுக்கு சென்றார். யோவான் நற்செய்தி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு வருவார். அந்த நம்ம ஒத்தமை நற்செய்திகள் எடுத்துக்கொண்டோம் என்றால் லூக்கா நற்செய்தியில் அவர் எருசலேம் செல்லும் வழியாக இருந்தார், நோக்கமாக இருந்தார். அப்படின்னா ஒரு முறை தான் சென்றார். துன்பப்படுவதற்காக அங்கு எருசலேமுக்கு போகிறார், துன்பப்படுவதற்காகவே. ஏனென்றால் அவர் சொல்லுவார், தந்தையை மாட்சிப்படுத்தும் அப்படின்னு சொன்னாக்க அர்த்தம் என்னது? துன்பங்களால் மாட்சிப்படுத்தினேன், நான் படுகின்ற துன்பங்களால் உமக்கு மாட்சி ஏற்படுத்தினேன் என்பது தான். அந்த யூத சீடர்கள் நினைத்தது போன்ற இயேசுவால் அவருடைய பாப்புலாரிட்டிக்கு என்னவும் செய்திருக்க முடியும். ஆனால் மண்ணுலக பாப்புலாரிட்டியை விரும்பாதவர் இயேசு. ஒரு வித்தியாசமான ஒரு மெசியாவை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே தான் துன்பங்களை இவர் தேடிச் சென்றார். இவர் துன்பங்களை தேடிச் செல்லுகின்ற பொழுது அவைகள் தண்டனைகள் அல்ல, அப்படியே பரிசாக கொடையாக எடுத்துக்கொண்டார், அப்படியே சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார், மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டார். எனவே தான் ஒரு கோயிலில் நான் அந்த புனரைப்பு பணியெல்லாம் முடித்த பிறகு அந்த கோயிலினுடைய அந்த தலைவாசல் கதவில், கோயிலுக்கு உட்பாரம் தலைவாசல் கதவில் ஃப்ரெண்டில் தலைவாசல் கதவில் வச்சுருந்தேன். என்னன்னு சொன்னால் ஒரு படம் வரைந்த இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பாடுகள் வேதனைகள் பட்டது. அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரின் தூதர் அவருக்கு ஆறுதல் கொடுப்பது போன்று. அப்போ அதில் இயேசுனுடைய ட்ரெஸ் பேட்டர்னை டிசைன் பண்ணது நான் தான். எப்படி டிசைன் பண்ணேன்னு சொன்னால், சிகப்பு நிற ஆடைகளை உடுத்தியிருக்கிறேன். சிகப்பு என்பது என்ன? துன்பங்கள், ராயல்டி. எஸ், சிகப்பு என்பது சிவப்பு கம்பள வரவேற்பு. கரெக்ட். ராயல்டி அது ஒரு அரசத்துவத்தினுடைய அடையாளம். செந்நிறம், ராயல்டி. அந்த பணக்காரன் ஏழை லாசர் ஓமையில் அங்கே வரக்கூடியது. அந்த பணக்காரன் செந்நிற மெல்லிய ஆடை உடுத்தி நாள்தோறும் விருந்து கொண்டாடி மகிழ்ந்தான். செந்நிற ஆடை என்பது அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு, மாண்புக்கு, ராயல்ட்டிக்கு அடையாளமாகும். அதனால தான் சிவப்பு கம்பளம். எனவே நான் சொன்னேன், என்னுடைய இயேசு இந்த துன்பங்களை ரொம்ப சோகமாகவும் ரொம்ப வருத்தமாக ஏற்றுக்கொள்ளவராக சித்தரிக்கக்கூடாது. அவருடைய ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் இருக்கணும். he suffered gloriously. புரிகிறதா? அவர் மகிமையோடு துன்பப்பட்டார், மாட்சியோடு துன்பப்பட்டார். இந்த 2 வார்த்தைகளையும் கேட்கும்போது, க்ளோரியஸ் சஃபரிங்கிற வார்த்தைகளை கேட்குற பொழுது கொஞ்சம் முதல்ல புரிவதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வாட் ஐ மென்ட் இஸ் மென்ட். ஜீசஸ், அதுதான் இயேசு. அப்புறம் இயேசுனுடைய அந்த முகத்தை எல்லாம் ரொம்ப கோரமாக காட்டுவதெல்லாம் நான் போடவில்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப அழகாக இருக்கும் இயேசுனுடைய முகம். அங்காங்கே கீழே மட்டும் 2 இரத்த துளிகள். ஏனென்றால் ஹி சஃபர்டு என்பதை காட்டுவதற்காக அங்கங்கே. அதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹி சஃபர்டு ராயல்லி, க்ளோரியஸ்லி. ராயல் சஃபரிங், க்ளோரியஸ் சஃபரிங் என்பதை அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் தண்டனையாக இல்லை, ஒரு தண்டனைக்காக அவர் தண்டிக்கப்படவில்லை. மாறாக அவரை பொறுத்த வரைக்கும்
அப்படியே கடவுளின் திட்டமாக தானே முன் சென்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் இதில் ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை, அந்த சிலுவை என்பது ஒரு சாபத்தினுடைய அடையாளமாக கருதப்பட்டது, அழுக்காக கருதப்பட்டது, குறையாக கருதப்பட்டது, அந்த சிலுவை குற்றத்தினுடைய அடையாளமாக கருதப்பட்டது. ஆனால் என்னைக்கு இயேசு சிலுவை தொட்டாரோ அன்றிலிருந்து சாபம் வாழ்வாக மாறுகிறது. உண்மைதானே? குற்றம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அன்றிலிருந்து சிலுவை மகிமையினுடைய அடையாளமாக, மாட்சியினுடைய அடையாளமாக மாறுகிறது. இதுதான் இயேசுனுடைய யுனிக்னஸ், இயேசுனுடைய த ஃபைனல் மேஜிக், த ஃபைனல் மிராக்கிள், த ஃபைனல் அருங்குறி என்பது. அவர் தொட்ட பிறகு அந்த சிலுவைக்கு அதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அந்த அர்த்தங்கள், அது ஒரு குற்றவாளியின் அடையாளம், சாபத்தினுடைய அடையாளம், இழிவினுடைய அடையாளம், முக சுழிப்பினுடைய அடையாளம் என்பதெல்லாம் மாறி அதுவே மகிமையின், மாட்சியின், வெற்றியின், ஆட்சியினுடைய அடையாளமாக மாறுகிறது. எனவேதான் இன்றைக்கு நான் பொதுவாக சொல்வேன், சிலுவை என்பது ஆயுதமே இல்லை. சிலுவை தாங்கியிருக்கக்கூடிய கிறிஸ்தவம் என்பது புதிய ஆளுமை. அது ஒரு ஆளுமை, புதிய ஆளுமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனை சிலுவையில் பார்க்குற பொழுது சோகமாக போகும் அப்படின்னுலாம் இல்லை. அது ஒரு புதிய ஆளுமையாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுவரைக்கும் வாழ்ந்த இயேசு அந்த சிலுவையிலே ஒரு வித்தியாசமாக இயேசுவாக இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டி நிரூபித்து வெற்றி அடைந்திருக்கிறார் என்றால், அந்த சிலுவை பார்க்கின்ற ஒவ்வொருவருமே ஒரு புதிய ஆளுமையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ரொம்ப சோகத்திலெல்லாம் பார்க்க கூடாது. நான் எல்லாம் சிலுவை பார்க்குற பொழுது ஒரு புதிய ஆளுமை, வெற்றியோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்ப்பரிப்போடு பார்ப்பேன். துன்பம், சோகம் ஒருபுறம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலிருந்து, இந்த சிலுவையிலிருந்து வருகின்ற வெற்றி இன்னொரு புறம் காத்து கிடக்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த அடையாளம் தான் இந்த ஆளுமையை கொடுக்க வேண்டும் என்று நான் அதில் சொல்லி கொண்டிருப்பது. அதனால் இயேசு சிலுவையில் தொங்கினார் என்றால், தொங்க விடப்பட்டார் என்றால் அது வேற லெவல். உண்மைதானே? சரி, வேற ஏதாவது? இல்லை தந்தை அவர்களே, வேற லெவல் தந்தை அவர்களே. அவ்வளவு சிறப்பு அல்லவா இந்த. அதாவது உலகை காக்கின்ற உன்னத பொறுப்பு இன்னும் சிலுவை என்கின்ற ஆளுமையிடமே உள்ளது. உலகை மீட்கின்ற உன்னத பொறுப்பு இந்த சிலுவை என்கின்ற ஆளிடமே உள்ளது. சிலுவை இழிவாக கருதுகின்ற அந்த தடயங்களும் அந்த தடங்கல்களும் தடைகளும் போய் சிலுவை வெற்றி வாழ்வு என்று கருதுகின்றது தான் கிறிஸ்தவம். அதுதான் நாம் எல்லாருமே இன்றைக்கு சிலுவையை அப்படி கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வெறும் தொங்க விடுவது ஒரு சின்ன அடையாளமாகவோ அது இல்லை. அதை தொங்குகின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, உடலிலே தாங்குகின்ற பொழுது அது என்னுடைய ஆளுமை என்கின்ற ஒரு எண்ணம் வேண்டும். பவுலடியார் கூட அழகாக சொல்லுவார். ஆனால் அது சிலுவை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், இன்னொரு துன்பங்களை கண்டு பயந்து ஓடுவதோ அல்ல, துன்பங்களை தாங்குவதனுடைய ஒரு அடையாளமாக அது. அவர் சொல்லுவார்ல, நான் படக்கூடிய வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பாடுகளில் ஏதாவது குறைகள் இருந்ததென்றால் அவற்றை நிறைவேற்றட்டும், முழுமை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் பட்ட பாடுகளுக்கு ஒரு வித்தியாசமான மீனிங் கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? துன்பங்களை வேஸ்ட் பண்ணலை பவுலடியார், துன்பங்களை வேஸ்ட் பண்ணலை. அதை அப்படி கூட்டி சேர்த்து இன்னொரு அர்த்தத்தை கொடுத்து அப்படியே அந்த துன்பங்களுக்கு ஒரு புதிய பொருள் கண்டவர் தான் யார்? பவுலடியார். வெரி இன்டெலிஜென்ட் மேன். இந்த அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது, 21வது அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய சம்மரி ஸ்டேட்மெண்ட்டாக சில கருத்துக்களை சொல்ல விரும்பினேன். ஒன்று, அநீதமாக சிந்தப்படும் எல்லா இரத்த பலிகளுக்கும் இப்படியே வெட்டப்படுகின்ற கிடாரிகளின் இரத்தம்தான், வெட்டப்படுகின்ற கிடாரிகளின் ஆட்டுக்குட்டிகளின் இரத்தம்தான் அந்த சாபங்களை போக்கும், அந்த பழியை போக்கும் என்றால் அது ஒருவேளை ஒரு புனித பொறுப்பாக இருக்கலாம். அன்றைக்கு அது ஒரு புனித பொறுப்பு. ஆனால் உண்மையான மனித பொறுப்பா? நான் ஏன் புனித பொறுப்பு என்று சொல்கிறேன் என்றால், அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு புனித செயலாக, தூய்மையாக்கப்படுகின்ற ஒரு செயலாக காட்டப்படும். எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு புனிதமான சடங்கை முடித்து விட்டோம் என்கின்ற எண்ணத்தில் தான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் உண்மையான மனித பொறுப்பு, அதாவது மனிதர்கள் செய்கின்ற குற்றத்திற்கு ஒரு கிடா பலியாகணுமா
என்னுடைய கேள்வி இப்போ புரிகிறதா? ஸோ மனிதர்கள் செய்கின்ற குற்றத்திற்கு மனிதர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பலியாக்கப்படும் சொல்லவில்லை, பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ புனித செயலாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு மனித செயலா? புனித செயல் என்பது சடங்குகளோடு அங்கு முடிகிறது. ஆனால் உண்மையான மனித செயலாக மாற வேண்டும் என்றால் மனிதர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்னெல்லாமல் செய்யட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு விஷயத்தை முடிச்சிட்டோன்னா அது கொஞ்சம் எஸ்கேப்பிசம் மாறி இருக்கிறது. அதற்காக எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்கின்றேன். அடுத்தது, இந்த ஒரு கண்ணோக்கில் தான் இரத்த பழியும் இயேசுவினுடைய சாவும். ஸோ முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக குற்றப்பழி என்பது எப்போதும் இரத்த பலியில்தான் முடிந்திருக்கிறது. ஆடை பலி கொடுப்பது, என்னுடைய பாவத்திற்காக நான் ஒரு ஆட்டை பலி கொடுக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தினருடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டை பலி கொடுக்கின்றேன். ஸோ அடுத்து அதே போன்று அநீதமாக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை மீண்டும் சிந்தப்படும் இரத்தத்தினால் மட்டும்தான் நாம் சரியாக்க முடியும் என்கின்ற எண்ணமும் இருந்திருக்கிறது. அநீதமாக சிந்தப்படும் இரத்தத்தை மீண்டும் இரத்தத்தினால் சரியாக்க முடியும். இல்லை என்றால் பாவத்திற்கு பரிகாரமாக ஆட்டை ஒரு இரத்த பலியை கொடுத்தால் தான் முடியும் என்று. இது ஒரு பழைய ஒரு நம்பிக்கை. எனவே தான் உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் போக்குவதற்காக ஒரு பலி தேவைப்பட்டது. அது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ புரிகிறதா? இது ஒரு முற்காலத்து ஒரு இறையலாக இருந்தது. உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசு தன்னையே செம்மறி ஆக்கினார், ஆடாக்கினார், ஒரு கிடா ஆக்கினார், தன்னையே முழுவதுமாக பலி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக மட்டுமல்ல, உலகத்திற்கு வாழ்வு தருவதற்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக மாற்றியிருக்கிறார். அந்த அர்த்தத்திலும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் பாவங்களை போக்குவதற்காக மட்டுமல்ல, அந்த இயேசுவினுடைய பிறப்பு, வாழ்வு, மரணம், உயிர்ப்பு எவ்வளவு செய்திகளை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது. உண்மைதானே? வெறும் பலி என்ற செய்தி மட்டுமல்ல, அச்சோ எவ்வளவு செய்திகளை கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய திசையே மாற்றி இருக்கிறது, உலகத்தினுடைய பயணத்தின் திசையே மாற்றி இருக்கிறது. எனவே இயேசு இன்றைக்கு பாவங்களுக்காக மட்டுமல்ல, மாறாக மனிதருடைய வாழ்வுக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மனிதருடைய வாழ்வுக்காக தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், இறந்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு நாம் எல்லாரும் பயணிக்க வேண்டும். சரிதானா நான் சொன்னது? நன்றி நன்றி நன்றி. மிகவும் சிறப்பு தந்தை அவர்களே. இந்த இணைச்சட்ட புத்தகத்தின் 21ஆம் அதிகாரம் பல சட்டங்களை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற, ஏனென்றால் நாம் சட்டங்களை பற்றி தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டங்கள் மத்தியிலே அந்த மனப்பான்மை, அந்த மனோபாவம், அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு தெளிவு, இந்த ஏழையை, அந்த கைம்பெண்ணை, அந்த பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், கைதியை எப்படி பார்க்க வேண்டும், தலைச்சான் பிள்ளை விருப்பப்பட்டவள் பிள்ளையோ விருப்பப்படாதவள் பிள்ளையோ எதுவாக இருந்தாலும் என்ன உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளை இந்த இஸ்ரேல் சமூகம் கண்டதே இல்லை, ஆனாலும் கூட ஒரு சட்டம் என்று முன்குறித்து யோசித்து, அதே போன்று பிற சட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த உடலை பாதுகாத்த போற்றி அந்த மக்கள் இழிவான செயல் தயவு செய்து செய்துவிடாதே என்று எச்சரிக்கை தருகின்ற அளவுக்கு இந்த ஒரு சட்டங்கள் என்று மிகவும் அருமையாக மக்களே நல்லபடியாக வாழுங்கள் என்று தந்தையின் வான்றியோடு அன்பு கண்டிப்பின் வெளிப்பாடாக நான் அந்த அதிகாரத்தை பார்க்கின்றேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னை இவ்வாறாக சிந்திக்க வைத்தன. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. நன்றி நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் இணைச்சட்ட புத்தகத்தின் 21ஆம் அதிகாரத்துக்கு உண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்துக்கு உண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 21. நீ உடமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக. கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகிலுள்ள நகர் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும்
நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஓர் இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர். பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர். அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியன் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும். அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர் தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்து சொல்ல வேண்டியது, எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை. ஆண்டவரே, நீர் மீட்ட மக்களாகிய இஸ்ரவேலை மன்னித்தருளும். குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை மக்கள் இஸ்ரவேல் மேல் சுமத்தாதேயும். இரத்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும். இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கிவிடுவாய். ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய். உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார். நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ. அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டிக் கொள்வாள். அவள் சிறை கைதியின் ஆடையை கழற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி 1 மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள். அதன்பின் நீ அவளோடு கூடி அவள் கணவனாவாய். அவள் உனக்கு மனைவியாவாள். அவள் மேல் உனக்கு விருப்பமில்லாமற் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு. நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம். 2 மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்குரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு அன்றி விருப்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்க கூடாது. வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி. தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும். ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயில் உள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான், எங்கள் சொல் கேட்பதில்லை, பெருந்தேனிக்காரனும் குடிவெறியனுமாயிருக்கிறான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர், அவனும் செத்தொழிவான். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. அதை கேட்டு இஸ்ரவேலர் எல்லோரும் அஞ்சுவர். சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது. அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. இனிய இதயங்களே, துப்பு துலங்காத கொலைகளை குறித்த விதிமுறைகள், அதாவது
ஒரு மனிதன் யாரென்று தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. மனித மாண்பு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அது போர்க்கைதி பெண்ணாக இருந்தாலும் சரி என்று சொல்லுகின்ற இந்த 21ஆம் அதிகாரத்துடன விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் நாம் செவிமடுத்திருக்கின்றோம். இனி 22ஆம் அதிகாரத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.